பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு வாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு வாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. அத்தமக முத்தம்மா மாமங்கிட்ட வைக்கம்மா, ஆடிக்கிட்டு வாமா பக்கம்மா. பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு வாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு வாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. மனசு ஆத்துல குளிக்காது, சேலைய நினைக்காது, கண்டுபட போகுது உனக்கு. கையில நாளே பார்த்து வாரேன் புள்ள, ஏன் கையில நீயும் வந்தா தாரேன் புள்ள. அடியே கிளியே அழகான ரதியே, பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு வாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. அத்தமக முத்தம்மா மாமங்கிட்ட வைக்கம்மா, ஆடிக்கிட்டு பாமா பக்கம்மா. பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு வாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. அடியா வசந்தி, சீக்கிரமா வாடி. இதோ வந்துட்டேன்க்கா. என்ன வசந்தி அக்கா, நீ வரியா? நாங்க போகவா? இதோ வந்துட்டேன்டி. என்னடா ஒருத்தி கெஞ்சி கூப்பிடுறா, ஒருத்தி கொஞ்சி கூப்பிடுறா. வஞ்சி எப்படிடா இருப்பா? பார்த்தா 10 நாளைக்கு கஞ்சியே வேண்டாம், பசியே எடுக்காது, அவ்வளவு அழகு. அப்படின்னா இத விடவே கூடாது, இருந்து பார்த்துட்டே போவோம். அடியா வசந்தி, நம்ம தண்ணி எடுக்க தானே போறோம். என்னமோ சினிமாவுக்கு போற மாதிரி மேக்கப்பா பண்ணிக்கிட்டு இருக்க. நாங்க எவ்வளவு நேரமா நிக்கிறது? சேர் நிலையத்துக்கு வந்துரும். அடியா வாடினா வந்துட்டேன்டி. சின்ன வயசுல எங்க அம்மா ஆசையா வசந்தின்னு பேர் வச்சாங்க. இப்ப வயசாயிட்டா அதுக்காக பேரை மாத்தி வச்சுக்க முடியும்? நான் கூட சின்ன வயசுல அழகாத்தான் இருந்தேன். குருடி தண்ணிக்கு போனானா அவளை தேடிட்டு 18 பேர் போனார்களா. அந்த கதையா இருக்கு. தாங்கடி போலாம். உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? இப்படி பழி வாங்கிட்டியே. டேய், இந்த ஊர் கடையே பெட்டரா இவதான்டா. அடியே வசந்தி, தெரியுமா உனக்கு? என்னடி? மீனாட்சி மகன் பட்டணத்துல இருந்து வரானா. மீனாட்சி மகனா? இனிமே இந்த ஊர்ல அவன் ஆச்சுதான். அம்மா, அம்மா. வாப்பா பைரம். எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன்பா. என்னடா தம்பி, பட்டணத்துல உனக்கு முழுசா ஒரு துணி கிடைக்கல, இப்படி அங்கங்க ஒட்டு போட்டு தச்சு போட்டிருக்க. ஒண்ணு இல்லாத விட்டு புள்ள மாதிரி. இதான் மம்மி இப்ப ஃபேஷன். என்ன பேசணும் என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் சீக்கிரம் வாங்கடி. நீ ஊருக்கு போனாலும் போனீங்க, நம்ம ஊர்ல ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சு போச்சு. என்னடா சாம்பார் கையில செம்பு? இதுவா? அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. டேய் சாம்பார், யாரு அந்த பொண்ணு? நம்ம செல்லக்கண்ணு மக வள்ளிக்கண்ணே. என்னடா ஓரக்கண்ணால ஒரு மாதிரியா பாத்துட்டு போறா? இல்லண்ணே, அவளுக்கு ஒரு கண்ணு கோணக்கண்ணு. இத முதலே சொல்லக்கூடாதா? எது கண்ண பத்தியா? டேய், இது யாரு? அது புதுசா இருக்கு. நம்ம ஆராய் மக வீராயினே. அவ ஆயா பொல்லாத லோலையாச்சேடா. புள்ள ஆளாகி 5-6 மாசம் ஆச்சு. அதான் அடையாளமே தெரியல. என்னடா தண்ணி போட்டா தான் போத வரும்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தண்ணி எடுக்க வர பிள்ளைங்களை பார்த்தாலே போத வருது. என்ன நீங்க இத போய் பெருசா பேசிக்கிட்டு? பட்டணத்துல இல்லாத பாப்படையா? இத பாரு, அது பால் பாயசம்டா, இது சேமியா பாயசம்டா. வித்தியாசமா சாப்பிட்டு பழகணும். சாப்பிட்டுருவோம். டேய் சாம்பாரு, காதல்ங்கிற பேர்ல காலத்தையும் நேரத்தையும் நான் வீணாக்கவே மாட்டேன். என்னுடைய கொள்கை எல்லாம் பிடிக்கணும், பிடிச்சா முடிக்கணும்.
என்ன அழகு சுந்தரம் இப்படி கிளம்பிட்டீங்க? என் மாமா சரசு பட்டணத்துல வருது இல்ல, அதான் கூட போறேன். இது என்னப்பா சட்டையில அட்டை? ஐயோ இத கேட்ட இதுவா நிலப்பட்டியல் சட்டை பூசு இல்ல, சரசுக்கு தெரியவனா 60 ரூபா கொடுத்து வாங்கிருக்கேன். இது எப்படி இருக்கு? இன்னும் சொல்லப்படாது, டிப்டாப்பா இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? நல்லா மாப்பிள மாதிரி இருக்கேன். அப்படின்னா உங்க பொண்ணை கட்டி வச்சிருக்க. உன்ன போய் சொன்ன பாரு, என் புத்தியை செருப்பால அடிக்கிறான். உங்க பொண்ணான கைகள் பொண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? அக்கா தூக்க சொல்றாங்க. அதோட குடுமா சரசு வந்துருச்சு. பனியனே எங்க போய் தொலைஞ்ச? இதெல்லாம் யார் தூக்குறது? அதுவா, நான் ஜவுளி கடைக்கு போனா நேரமாச்சு. குடு சரசு. குடு. என்ன சரசு கையெல்லாம் சவுந்து இருக்கு. சரசு பரீட்சைலாம் எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கேன். பாஸ் பண்ணிருவியா? பாஸ் பண்ணிடுவேன். நான் ஏன் கேக்குறேன்னா, நம்ம ஊர் வாத்தியார்னா அரிசி பருப்பு கடலை காய்கறி இதெல்லாம் கொடுத்தா பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஊர் வாத்தியார் பத்தி எனக்கு தெரியாதுல்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஸ்கூல்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். பொய். படிப்பு விளையாட்டு எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். அப்பட்டமான பொய். சரசு மொத்தம் எவ்வளவு மார்க் வாங்குவேன்? 800. பொய் சொல்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இதெல்லாம் என்ன கஞ்சத்தனா? தாராளமா சொல்ல வேண்டியதுதானே. சரசு நானும் அப்ப வந்து பாத்துட்டே இருக்கேன், நம்மள கிண்டல் பண்ணிட்டே இருக்கானுங்க. மோதி 10 ரூபா. நீ ஒரு ஆளு, அவனுங்க 2 பேரை எப்படி மோதுவ? நீ பக்கத்துல இருக்கல, வீடு வந்துரும்ல, உட்காந்து ஒரே அடி. அடப்பாவி இருந்ததே 2 பல்லு, அதையும் உடைச்சு போட்டியே. ஐயோ கோச்சுக்காதீங்கய்யா, தெரியாம அடிச்சுட்டாரு. இந்தாங்க இந்த 50 ரூபாய் வச்சுக்கோங்க. போதும்வா. உன்னால எனக்கு 50 ரூபாய் நஷ்டம். வா சரசு, நீ காசு கொடுத்துட்டல, அந்த பல்ல வாங்கிட்டு வந்துருவா. உன் தலை மண்டை. மாமா அத்தே சரசு வந்துருச்சு. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா. வாரம் வாரம் என்ன தேய்ச்சி குளிச்சியா? பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியம்மா? நல்லா எழுதிருக்கேன். அதான் கொடுத்துருந்தேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. ஏமா பாஸ் பண்ணிடுவல்ல? கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன்ப்பா. ராஜோதி உட்காந்து விளையாடா. என்னமா கொஞ்சம் கூட விரும்பலாமா? வீட்டுக்கு வந்த பொண்ணு வாசல் நிக்க வச்சு ஆள் கேள்வி கேட்டுருக்கீங்களே. சரசு நீ சாப்பிட்டு குளி. உனக்கு ஏப்பா இவ்வளவு அக்கறை? நாளை கட்டிக்க போற மாப்பிள்ளையாச்சே, அதுதான் அவளை அக்கறையாச்சு. ஓ எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா அம்மா என்னடா உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம சரசு பட்டணத்துல வந்திருக்குல்ல. அதுக்கு என்னடா இப்போ? நான் தானே போய் கூப்பிட்டு வந்தேன். இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா தக்காளி பழம் மாதிரி தல தலன்னு இருக்கு. நீயும் போய் பட்டணத்துல படிச்சிருந்தா அப்படிதான்டா இருந்திருப்ப. அதான் சரசு படிச்சிருக்குல்ல. அவ படிச்சா உனக்கு என்னடா? நான் தானே கட்டிக்க போறேன். எட்டாத பழத்துக்கு ஏண்டா கொத்தாவி விடுற? என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. அவன் அப்பனுக்கு தெரிஞ்சா உனக்கு பொண்ணை கட்டி வைக்க மாட்டான், உன்னை புடிச்சு தூள்ல கட்டி வைப்பான். அவன் அந்தஸ்துக்கும் நம்ம அந்தஸ்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதடா. போமா, மாமா தான் சொன்னாரு, உன் பேரு அழகு சுந்தரம், அழகுனால அழகு, சுந்தரனால அழகு, அழகு அழகுன்னு சொன்னாருமா. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ள உனக்கு தான் என் பொண்ணு அப்படின்னு சொன்னாருமா. சரி சரி, நீ போய் பால் வாங்கிட்டு வா. சரிம்மா, அம்மாவுக்கு வெறுமே பத்தல. மாமன் சொன்னானா? மாமன் சீனி சக்கரை சித்தப்பா செவுத்துல எழுதி நக்கப்பாங்கிற கதைதான். பைத்தியக்கார பையன். ஏண்டா சாம்பார், ஒரு பொண்ணை காதலிக்கணும்னா என்ன தகுதிடா இருக்கணும்? முக்கியமா அது இருக்கணும்னே. அதான் இதையும் தாங்க இதையும். எதுக்குடா? அண்ணே, ஒரு பொண்ணு கிட்ட பழகும் போது ஒரு நேரத்துல அவன் மேல போட்டு தாவடி படும், அப்ப கிளுகிருப்பாவே இருக்கும். ஒரு நேரத்துல அவன் காலில் இருக்கிற செருப்பு படும், அப்ப கிருகிருப்பாவே இருக்கும். இதுக்குதான் எதையும் தாங்க இதை வேணுங்கிறது. இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும்? எல்லாம் அனுபவம் தான். நீ பெரிய ஆள்றா. அண்ணே அழகு வரான். இப்ப பாரு வேடிக்கை. என்ன அழகு சுந்தரா, பால் வாங்கிட்டு வரியா? ஆமா, பால் வாங்கிட்டு வர்றேன். உன் வாட்ச்ல மணி என்ன ஆகுது? என் வாட்ச் சரியா ஓடல. மணியா 9. போகலாம். அண்ணனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும், நீ வேற சொல்லணுமா? அக்கா பாடி சரசு, எப்படி வந்த? காத்தாலதான் வந்தேன்க்கா. என்னக்கா மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வராட்டி கட்டிட்டு இருக்க? அதை ஏண்டி கேக்குற? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாளா, அங்க 2 கொடுமை ஆடிக்கிட்டு நினைச்சான்.
பிறந்த வீட்டுலதான் நிம்மதியா இருக்க முடியல, புருஷ வீட்டுலயாவது நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா இங்கேயும் வந்து தட்ட வேண்டிய பொழப்பா போச்சுடியாத்தா. இதெல்லாம் ஒரு திருநாள் பிறநாளுக்கு போட்டுக்க கூடாதா? ஒரு நாளும் சிரிக்காதவ திருநாள் அன்னைக்கு சிரிச்சாளா, அந்த திருநாளும் வெறுநாளா போச்சான். அதே மாதிரி நான் கட்டுற அன்னைக்கு திருநாளே இருக்காதே. இதெல்லாம் என்ன பொழப்பு? நாளைக்கு நீ இப்படித்தான். ஐய, நானெல்லாம் கட்டிக்கிட்டா ஒரு டாக்டரையோ வக்கீலையோ கட்டிக்கிட்டு மெட்ராஸ்லயே இருந்துருவேன். அங்க பங்களா, காரு, வீடியோ, ஏசி இப்படி எத்தனையோ இருக்கு, ஜாலியா இருக்கலாம். வர வர நம்ம ஊரே பிடிக்கிறது இல்ல, ஒரே போர். இதுக்கு தான் சொல்றது 4 எழுத்து படிக்கணும்னு. 4 எழுத்து படிச்சா மட்டும் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருவானா? தலை எழுத்து நல்லா இருக்கணும் முடி. நான் கூட தான் நினைச்சேன் பெரிய வட்டி கடைக்காரனா பார்த்து கட்டிக்கணும்னு. ஏன் தலை எழுத்து ஒரு பொட்டி கடைக்காரன் தான் கிடைச்சான். ஒரு பயம் வரமாட்டேங்கிறானே. வியாபாரம் கொடுத்து முடியல, கை வலிக்குது. அங்கிள் சரசு, வா வா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? அடாடாடாடா, வாயை திறந்தா போதும், ஒரே சங்கீதம் தான். இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரசு, நீ இல்லாம இந்த ஊரே ஒரே வறட்சியா இருக்கு. நீ வந்தாத்தான் செழிப்பா இருக்கு. அங்கிள், நீங்க ரொம்ப ரொம்ப போனா இருக்கீங்க. சரசு, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? பாக்குறதுக்கு அசல் மங்கி மாதிரியே இருக்கீங்க. சரசு, என்ன நீ ரொம்ப புகழ்ற. வந்துட்டாரு மன்மத குஞ்சு. ஏண்டா அழகு, கொஞ்ச நேரம் தனியா பேச விட மாட்டேங்கிறியே. ஏண்டா சித்திர மாச வெயில்ல இந்த ஆள அலையற? கவுண்டர், வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. அப்படி ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு. இந்த ஆடி வந்தா எனக்கு 34. வெள்ளக்கார காலத்துல இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோ, வயசு ஏறாதோ. சரசு, கலர் சாப்பிடுறியா? நீங்க வாங்கி கொடுத்தா சாப்பிடுறேன். கவுண்டர், சரசுக்கு ஒரு பெத்த கலர் உடைங்க. அதுவே ஒரு கலரு, அதுக்கு ஒரு கலரா? இந்தா குடி. என்ன காசு இல்ல சரசு, கலர் காசு. கவுண்டர், ஒரே புழுக்கமா இருக்குல்ல? இன்னைக்கு அப்படித்தான். இந்த சட்டைய மாட்டி வைங்க, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சரி சரசு, போகுமா? போங்க, வா போ. சரசு அடுத்த தெருவுல போய் இன்னொரு கலர் கேட்டுது. இன்னைக்கு மகனா நீ வேட்டி இல்லாம தான் வீட்டுக்கு போக போறேன். அண்ணே, அழகு பால் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கும் பாரு வேடிக்கை. அதெல்லாம் இன்னைக்கு ஏமாற மாட்டான். ஒரு முட்டாள் ஒரே நல்ல புத்திசாலி இட மாட்டான். மறந்து வீட்டு வந்துட்டேன். மணியா 8 பொறுக்கி பசங்களா, நேத்து மாதிரி பாலை நான் இப்படி ஊத்திடுவேன் பாத்தீங்களா? வீட்டு பக்கம் உனக்கு வைக்க வேண்டிய பேரு எனக்கு வச்சுட்டாங்க. ஆளப்பாரு. என்னையா கவுண்டர், சௌக்கியமா? அது ஏன் கேக்குறேன்? காசு கொடுத்தா பாக்குறோம், இலவசமா தானே பாக்க போறோம்னு பார்த்தேன். இளவு மாதிரி இப்படி உரைச்சிருச்சு. இந்த பாரு, அதுவும் நானும் ஒரு ஜாதியா? எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச அது அப்படித்தான் உண்ட. உன் காரம் எவ்வளவோ பரவாயில்ல. ஏய்யா, பாலைய காணோம். இப்பதானடி சொன்னேன் நீ அதுவும் ஒரு ஜாதின்னு. அப்புறம் எப்படி பால் இருக்கும்? உள்ள வாய சும்மா கிடக்கும் போது ஊர் வயிறுக்கெல்லாம் உடம்போட நினைக்காதையா. இன்னைக்கு இது வளர்த்தது, நாளைக்கு எவன் எவன் உதைக்க போறானோ இருக்கு. வா வா, இது உதச்சு பார்த்தாரு. வீட்டுக்குள்ள வேற கூட்டிட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? ஏய், நம்ம கட்டையில முந்தானி வடிச்சு போட்டிருக்காங்க, பாத்துட்டியாடி? 30 தடவை பாத்துட்டேன்டி. சரியான சினிமா பைத்தியண்டி. சரி சரி, வாங்கடி போலாம். இடுப்பு மடிப்ப பார்த்தாலே இதய துடிப்பு அதிகமாகுதுங்க. சுமாரா நின்ற போது என்னன்னே, கோயிலுக்கு முன்னாடியே சைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அபச்சாரம் அபச்சாரம். இது சாதாரண காதல் இல்லடா, தெய்வீக காதல். தெய்வத்துக்கு முன்னாடி தான்டா செய்யணும். சாமி பார்த்தா கோச்சுக்கிற போது. ஜெய், அதான் முன்னாடி நந்தி இருக்கார, மறைச்சுக்கிடுவாரு. விடுறா தங்கச்சி.
தங்கம்னு சொல்றா, தங்கச்சின்னு சொல்லாத. என்ன நீ அண்ணன்னு கூப்பிடும் போது அண்ணன் ஆசைப்படுற பொண்ணெல்லாம் உனக்கு அண்ணி தண்டா வேணும். அண்ணே நான்சென்ஸ் இடியட் ஸ்டூபிட். அண்ணி என்னடா சொல்லிட்டு போறாங்க? கடமை கண்ணியா கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. அதான் ஏற்கனவே அண்ணா சொல்லி இருக்காரு. இப்ப அண்ணி சொல்ற கேட்டுக்கடா. கோயிலுக்கு முன்னாடி சைட் அடிக்கிறதுல விசேஷம் என்ன தெரியுமா? குடிக்கலன்னா கர்ஜனை பண்ணுவாளுங்க, குடிச்சு போச்சுன்னா நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாளுங்க. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மள தான் இந்த பொண்ணு காதலிக்குதுன்னு. அண்ணே, உங்களுக்கு இருக்க மூளைக்கு நாட்டுல வேலைதான் கிடைக்கல, ஊரா இது கிளிய கிளிய ஓட்டுறானுங்க. எத்தனை தடவை தான் ஓட்டுறது? அங்கிள், சரசு வா வா. எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமே. உனக்கு இல்லாத சைக்கிளா? பெருசு வேணுமா சிறுசு பெரிய வேணுமா? சைக்கிளா கொடுங்க. ஆமா ஆமா, பெரிய சைக்கிளா இருந்தா தான் உனக்கு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும். அங்கிள் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காசா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதில்ல அங்கிள், எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? உனக்கா? நானா? சொல்லு. எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுப்பீங்களா? கத்து கொடுப்பீங்களாவா? கொடுத்துருவோம். பார்த்து மெதுவா. சைக்கிள் கத்துக்கும் போது சாயக்கூடாது. அப்படியே சாஞ்சாலும் அந்த பக்கம் சாயக்கூடாது, என் பக்கம் தான் சாயணும். கையெல்லாம் பிடிக்காதீங்க. என்னையும் பிடிக்க கூடாதுங்கிற, நீயும் பிடிக்க மாட்டேங்கிற, அப்புறம் எப்படிதான் சைக்கிள் கத்துக்கிறது? அடிச்சது போறேன். யாரு? ஆத்துக்கத்தால காரங்காத்தால விளக்க மாட்டாளே. வாயா, நதியை கடந்து எப்படிமா வர்றது? ஐயா, அண்ணா. கை கொடு. இது என்னையா அநியாயம்? சரசு சைக்கிள் கத்து கொடுக்க சொல்லிச்சு. ஆமா, இன்னைக்கு சைக்கிள் கத்து கொடும்பா, நாளைக்கு வேற ஏதாவது கத்து கொடும்பா, அப்புறம் ஏன் விட்டு வாசல் வந்து நின்னுகிட்டு எனக்கு வாழ்க்கை கொடும்பா. நான் என்னையா பண்ணுவேன்? என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய்? இன்னைக்கு இது சின்ன விஷயம் தாயா, நாளைக்கு இதுவே சின்ன வீடா மாறிடும் ஐயா. சின்ன வீடெல்லாம் ஒண்ணு கட்ட முடியாது, சிமெண்ட் தட்டுப்பாடா இருக்கு. நாட்டுல எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்க தான் புருஷன் செய்யறத கண்டுக்காம விட்டுட்டு தான் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க. என்னையும் அந்த மாதிரி நினைச்சிடாத. ஏட்டு சுரக்காய் எடுத்து கூட்டு பண்ணிவிடுவேன். கூட்டு என் ஒருத்திக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே, உனக்கு எதுக்காக இந்த சின்ன புத்தி எல்லாம்? இந்தா புடி. பாவம், சரசு சைக்கிள் கத்துக்க வந்தது அநேகமா இந்நேரம் நீச்சல் கத்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அட மச மசம் இருந்தா எப்படி? கூலி வாங்குறது இல்ல முடியுமா? உனக்கு தனியா வரதோட சொல்லணுமா? ஐயோ சொப்பே. ஐயோ, வாங்க சின்ன பண்ண. ஏமா வெள்ளையம்மா, உனக்கு புத்தி இருக்கா? இப்படியா துப்புறது கால் சட்டையில? ஏதோ தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிருக்க. ஆமா, சட்டப்பட்டதை பத்தி நான் சட்டையே பண்ணல. ஆனா ஒண்ணு, நான் எதுக்குமே லேட்டா தான் பதில் சொல்வேன். சரிதான்
Excuse me, where is the temple? I'm in temple. Amman temple. சைக்கிளா மணிக்கு 60 பைசா. No man, that's the Amman temple. என்னடா அவ சொல்றா? பாப்பா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க இந்த சைக்கிள் மாச வாடகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதான்டா மவன உன்னை நான் படிக்க வச்சது. மாசத்துக்கு 60 ரூபாய். You can't understand what I'm telling? என்னடா மறுபடியும் சொல்றான்? அது சைக்கிள் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குமான்னு கேக்குறாரு. நல்லா இருக்கு. டபுள் ஷிப்ல போலாம். What is telling, dear? I don't know. தமிழ் தெரியுமா? I don't know. கொஞ்சம் கொஞ்சம்? No. அறவே தெரியாதா? I don't know what you are talking. Hello? I want to see Amman temple. Oh, thank you very much. கட்ட செம கட்டடா. நல்லாவே இருக்கு. செருப்பு பீஸ் மேன். வணக்கம்மா. போய் பல்ல கட்டு. ஹலோ. போடா போய் சேவிங் பண்றா. வாங்க. வாங்க ஐயா. வாங்க. இந்த வயசுல உங்களுக்கு தேவையா? போயா. Bye. கை எப்படி இருந்தது? சும்மா பணியார மாதிரி பஞ்சு பஞ்சா இருந்துச்சு. இருக்கு. நம்ம வீட்ல இருந்தா இருக்காளுகளே. வெரைட்டி தேடி தேடி விரைய கேட்ட மாதிரி. அப்பா. அப்பா. என்னம்மா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தையல் கிளாஸ்க்கு போறாங்க. நானும் போறேன்ப்பா. இப்போ நீ தையல் கிளாஸுக்கு போய் என்னம்மா பண்ண போற? பேசாம வீட்டோட இரு. எனக்கு ஒரே போர் அடிக்குதுப்பா. ஏங்க அவதான் கேட்டுக்கிட்டே இருக்கல்ல, சரின்னு தான் சொல்லுங்களேன். அதுக்கு இல்லடி, ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. இவ்வளவு அனுப்பி ஏதாவது யாரா கூட மாறி போச்சுன்னா நம்ம பொண்ணு மேல நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படிங்க? என்ன சரசு பேச மாட்டேங்கிற? நான் ஒருத்த கூப்பிடுறேன்ல. சரசிய உம்மன் இருக்கு. அவ தையல் கிளாஸ் போன சொல்றா, உங்க மாமா அனுப்ப மாட்டேங்கிறாரு. மாமா உங்களுக்கு பொறுமை பத்தாத. சரசு ஆசைப்படுதுல, அனுப்பலாம்ல. மாப்பிள நீ என்ன விவரம் கிட்டவங்கிறியா? ஊர்வலம் கெட்டு போயிருக்கிறா மாப்பிள. பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பிட்டு வீட்டுல இருக்கிற நாங்கெல்லாம் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியா இருக்கு. மாமா நான் ஒருத்த இருக்கிற மறந்துட்டீங்களே. நான் துணைக்கு போறேன். சரசு அழுவுது இல்ல, சரின்னு சொல்லுங்க மாமா. ஏங்க சரின்னு தான் சொல்லுங்களேன். சரி சரி, என்னைக்கு இந்த வீட்டுல நான் சொன்னது நடந்திருக்குது. உங்க இஷ்டம் போலே செய்யுங்க. சரசு காலையில ரெடியா இரு, நான் வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நான் உங்க கூட போறேன். என்ன சரசு மாமாட்ட சம்மதம் வாங்கி கொடுத்தா நீ உன் பிறண்டெல்லாம் கூட்டு போறங்க. சரி சரசு, உனக்கு இஷ்டம் இல்லாம நான் வரல. சரசு எதுக்கு நாளைக்கு காலையில ஒருத்தர் வந்து பாத்துட்டு போறேன். வரேன். கவுண்டே, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன அழகு? நம்ம சரசு நாளைக்கு டவுனுக்கு தையல் கத்துக்க போகுது இல்ல. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஆந்திராவில இருந்து கிருஷ்ணா நீரே வந்துருச்சோன்னு நினைச்சேன். என்ன கூட இப்படி விரும்பமா பேசுறீங்க? சரசு தையல் கத்துக்கிட்டா எனக்கு சட்டையா தச்சு கொடுக்கும்ல. அழகு, சட்டை தச்சு கொடுத்தா போதுமா? சட்டப்படி பார்த்தா அவ உங்களுக்கு சாப்பாடே போடணும். அது எப்படி? அவ உங்களுக்கு முறை பொண்ணு. நீங்களா வேண்டாம்னு சொன்னாதான் அவ வேற வீட்டுக்கே போக முடியும். அவ கலெக்டருக்கே படிச்சிருக்கட்டுமே. நீங்க கழுத மேய்க்கிறதாவே வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அதுக்கு கூட நீங்க லாய்க்கலன்னு எனக்கு தெரியும். அது வேற விஷயம். அவ தலையெடுத்து உங்களை தான் கட்டிக்கணும். கவுண்டர், இந்த விஷயம் எனக்கு இத்தனை தெரியாம போச்சே. வேற எந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க? அப்படின்னா எங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொல்லவா? இது என்ன காசா பணமா உடனே போய் கேட்கறதுக்கு? படிப்படியா தான் போகணும். அழகு, முதல்ல லவ் பண்ணுங்க. அழகுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. ஆம்பளைக்கு ஆம்பளையே ரசிக்க முடியலன்னா பாருங்களேன். சரி, அறிவாவது இருக்கான்னு பார்த்தா அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். போங்க கவுண்டர், இந்த லட்சணத்துல நாம போய் அவங்கள பொண்ணு கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் உங்க முடிவு உங்களை குளம் குட்டேன்னு தேட வேண்டியிருக்கும். கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பதிலா அந்த பொண்ணை தேட வேண்டியிருக்கும். இப்ப என்னதான் பண்றது கவுண்டர்? பஞ்சாயத்து தேர்தல் வரட்டும், நான் பிரசிடண்ட் ஆகிடுறேன். அப்புறம் பாருங்க, ஜாம் ஜாம்னு உங்க கல்யாணத்தை நடத்துறேன். அப்ப இப்ப ஓட்டு கட்டுருவோம். உட்காந்துட்டு கேட்டா ஒரு பயில ஓட்டு போட மாட்டான். அப்ப வாங்க. ஏண்டா சாம்பார், ஏண்டா சொம்பள தண்ணியோட அலையற? அதுக்கு ஒரு நேரம் வரும், நான் சொல்றேன். இங்க பாருங்கண்ணே, கலர் கலரா. ஏண்டா எங்கடா போகுதுங்க? ஒண்ணு படிக்க போகுது, இன்னொன்னு டைப் படிக்க போகுது. டைப் அடிக்க போகுதா இல்ல சைட் அடிக்க போகுதா? ஏதோ ஒண்ணு அடிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் போனா நம்மள அடிச்சு போடுங்க. எல்லாராலையும் செருப்பு நடக்கு. உனக்கு அழக ரசிக்கவே தெரியாதுடா. எனக்கா? அடாடாடாடாடா, நண்டு நட, வண்டு விழி, தலையில குண்டு மல்லி, செண்டு மனம் எங்கேயோ கொண்டு போகுதுடா. நான் நெருப்பு, என்கிட்ட விளையாடாத. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்ப சிகரெட் எங்கேயே பத்த வச்சுக்கலாம். இத பாரு, யாரையுமே அக்கா தங்கச்சியா நினைச்சு பழக. நீங்க மட்டும் அக்கா தங்கச்சி நினைச்சு பழங்க. அம்மாடி, ஊர்ல இருக்கிற பொண்ணுகளை எல்லாம் அக்கா தங்கச்சியா நினைச்சு பழகுனா அப்புறம் உனக்கு புருஷனும் கிடைக்க மாட்டான், எனக்கு பொண்டாட்டியும் கிடைக்க மாட்டான்.
ஒரு 50 வயசு தாண்டட்டும் அப்புறம் நினைப்போம். அப்ப கூட சிரமம் தான். இங்க பாரு, ஒரு காலத்துல ஸ்ரீதேவி மாதிரி அந்த ஊர்ல பாட்டிக்கு பின்னாடி பல பேர் போட்டி போட்டு தெரிஞ்சாங்க. ஆனா இப்போ என்னடா பேராண்டி அப்படி சொல்லிட்டேன், இப்ப மட்டும் என்னவா குறைச்சல்? வயசெல்லாம் ஒரு பீரியட் தான்மா, மிஸ் பண்ணாத கண்ணு. சேலையை இழுத்து விடுறோம்னு ஆம்பளைங்க மனசையும் சேர்த்து இழுத்துடுறாங்க. டேய் தம்பி, உங்களை போய் டேய்னு சொல்லுவாங்களா? டேய்னு சொன்னா கூட பரவாயில்ல, பொறுத்துக்கலாம். ஆனா தம்பின்னு மட்டும் சொல்லிடாத, அப்புறம் காரியமே கெட்டு போயிடும். வரட்டுமா? ஆள பாரு ஆள. ரொம்ப அழகு. அத நீ ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. இந்த இடத்துலதான் நீ ரொம்ப தப்பு செய்யற. ஒரு பொண்ணு தான் அழகுங்கிறத கண்ணாடியில பாத்துக்கிட்டா மட்டும் போதாது. கண்ணாடி சொல்றதை விட என்ன மாதிரி ஒரு காலை சொல்றதுலதான் வெயிட்டே இருக்கு. அடாடாடாடா, குமுதம் மாதிரியே முகம், குங்குமம் மாதிரியே நிறம், கல்கண்டு மாதிரியே பேச்சு, ராணி மாதிரியே அமைப்பு. இதுவரையில என்னோட இதயத்துக்குள்ள யாரையுமே நுழைய விடாம பூட்டி வச்சிருந்த பூட்ட திறந்த சாவியே நீதான். மொத்தத்துல உன்னை பார்க்கும்போது எனக்கு ஆனந்த விகடன் படிக்கிற மாதிரியே ஒரு நினைப்பு. தேவி இதழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன், நான் இந்த புத்தகத்தை சொன்னேன். அப்பா ஆமா, பிறந்ததுல இருந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டு உனக்கு கசந்து போகல? இதுல வயசு பொண்ணு வேற. இனிமே ஒரு சேஞ்ச் பண்ணி அழகா அத்தான்னு என்னைய கூப்பிட பழகிக்க. அடிக்கிற கைய ஒடிச்சிடுவேன். ஆனா நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கட்டி எனக்கு கை வேணுமே, அதுக்காகத்தான் விட்டு வைக்கிறேன். பட்டுமா? குமுதம் மாதிரியே முகம், குங்குமம் மாதிரியே நிறம், கல்கண்டு மாதிரியே பேச்சு, ராணி மாதிரியே அமைப்பு. இப்ப நீ அம்மா நான் அப்பா, நீ அப்பா நான் அம்மா. அப்படின்னா உங்க அப்பா எனக்கு என்ன வேணும்? மாமா வேணும். அதே மாமா வராரு. ஐயோ நான் போறேன்டா. ஐயோ நீ போகிற, எங்க அப்பா பார்த்தா கொண்டு வர. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது குழம்பு. அடடடடடா, பையன் என்னமா படிக்கிறான். மகனே, எங்க இன்னொரு கையன் காது கூட படி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது குழம்பு. ஆறுவது குழம்பா? என்னடா குழம்பி போயிருக்கிற? தொந்தரவு பண்ணாதப்பா, நான் பரீட்சைக்கு படிக்கிறேன், நீ கடைக்கு போ. பரீட்சைக்கு படிக்கிறியா? நீ எனக்கு பிறக்க வேண்டிய புள்ளையே இல்ல. பரீட்சை நேரம் தான் போது, கூட கோபுரம்னு கூட பார்க்காம உட்கார்ந்து படிக்கிறியே. அம்மா எங்க மகனே? கூட எடுத்துட்டு வாயா, கோழி அடைக்கணும். ஆத்தா கூட கேக்குறா. அந்த கூட எடுத்துட்டு போப்பா. கூட கொண்டா கோழி அடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த பெருச்சாளி பையன் எந்திரிக்க மாட்டேங்கிறானே. இந்த புடி நான் இல்ல மாமா, அவன் தான் மாமா கூட்டிட்டு வந்தான். என்ன அது? இதுவா? இதுதான் உன் மருமக. ஏண்டா உருப்படி வேணும் பார்த்தா இந்த வயசுல நீ உருப்படியா தேடுறேன். 13 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள 13 வயசு எடுத்த. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இப்படித்தான் என்னையும் கவத்துல. நெல்லு வெறிச்சா நெல்லு தாண்டி முளைக்கு, பின்ன கொல்லாம சொரக்க முளைக்கும். இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டேன். நானே சரிப்பட்டு வரமாட்டேன். எங்க தொடப்பது? சரியா? என்ன என்ன? ஏன் பயப்படுற? எதுக்காக பயப்படுற? ஏன் பயப்படுற? நீ எதை தூக்குனாலும் எனக்கு பயமா இருக்கு. அப்படியே தூக்கிட்டாலும் என்ன வெயிலுப்பா. என்ன மாப்பிள்ளை இப்படி மேலாக தண்ணி ஊத்துறீங்க? வேறு தானே ஊத்துங்க, அப்பதானே பூ பூக்கும். சரி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ
மதியனே செடியை பிடிக்க தொலைச்சிட்டியே, இனிமேல் எப்படி பூ வச்சுக்கிறது? என்ன சரசு இப்படி கோச்சுக்கிற? மாமா தான் வேற என்ன தண்ணி ஊத்த சொன்னாரு, அதான் செடியை பிடிக்கிட்டு ஊத்திட்டு இருக்கேன். மண்டு மண்டு உனக்கு பத்தாது. உன் தலைமட்டை. அப்பா அப்பா என்னம்மா என்ன? இங்க பாருங்கப்பா, இந்த அழகு செடியை பிடிக்கிடுச்சு. இனிமே நான் எப்படிப்பா பூ வச்சுட்டு போறது? அட போங்க மாப்பிள, சுத்த கிறுக்குத்தனமா இருக்கீங்களே. இப்படி இருந்தா நாளைக்கு எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி புள்ள குட்டி பத்துக்க போறீங்க? அதுக்குதான் சரசு இருக்குல்ல விவரமா. என்ன சரசு? எனக்கு என்ன தலையெழுத்தா? நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம். கைவீஸ் அம்மா கைவீஸ், கைவீஸ் அம்மா கைவீஸ். கண்ணால வலை வீசுறதுக்கு குழந்தைய போய் கைவீசு அம்மா கைவீசு, கடைக்கு போகிறேன் கைவீசு நான் சொல்றேன். எல்லாம் எனக்கு தெரியும்படி. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, வீட்டுல ஜன்னல் வைக்கிறது வெளிச்சு போறதுக்காகத்தான், வெளிய போற வரவனை பாக்குறதுக்காக இல்ல. பக்கத்து வீட்டு குழந்தை ஆசையா கொஞ்சிக்கிட்டு இருக்க. இது குழந்தை கொஞ்சனா பரவாயில்ல, வேற யாரையாவது கொஞ்சனா அவன் உனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டு போயிடுவான். அதை நீ கையில வச்சுக்கிட்டு கைவீசு அம்மா கைவீசு, கடைக்கு போகிறேன் கைவீசு ஆடிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்ப சினிமாக்கு வர்றியா இல்லையா? என்னடி இது எம்புட்டு வாசனையா இருக்கு? போட்டுக்கக்கா. இத போட்டுட்டு போனா எங்க வீட்டு ஆம்பளை சும்மா இருக்க மாட்டாரு. திட்டுவாரா? திட்ட மாட்டாரு, ஒட்டுவாரு. அப்புறம் 1 2 ஆயிடும். நேரமாச்சு வாடி போனா. நீங்க போங்கக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு. பாத்தாடா பார்வை பத்திக்குச்சான் போறத அந்த கணக்கா பாக்காதடி. அப்புறம் பத்து குச்சி இல்லாம பத்திக்கு போகுது. எல்லாம் எனக்கு தெரியும். அடியே நான் வாரண்டி. சரசு, நான் ஆசையா வளர்த்த ரோஜா செடியை பிடிங்கி போட்டுட்டு காலங்காத்தால எம்மனாலே வந்து நிக்கிறியா? சிச்சப்பா சரசு இங்க பாரு. ஹாய் அழகு, ஏது இந்த செடி உனக்கு? அதுவா? என்னடா அது அநியாயமா இருக்கு. ஏண்டி வசந்தி, என்ன எங்கட இங்க வச்சிருந்த ரோஜா செடியை காணோம்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நேத்து ராத்திரி கூட இருந்து அடி. நீ வந்து ஜோருக்கு 3 தெரிஞ்சிருக்க. அஞ்சா தெரியுது. மெட்ராஸில் தான் முகமூடி கொள்ளன்னா இங்கேயுமா? அதுவும் பட்ட பகல்ல நகரத்தை தான் கொள்ளையடிக்கிறாருன்னா இப்ப செடி கொடிகள் கூட கொள்ளையடிக்க ஆரம்பிச்சானுங்களா? ஏய், வீட்டை பத்திரமா பாத்துக்க. அதையும் எவனோ தூக்கிட்டு போட போறான். அப்படியே நீயும் பத்திரமா இரு. உன்னை எவன் தூக்க போறான்? ஒரு விஷயம், ரொம்ப உயரமாவும் செருப்படக்கூடாது. அது சில நேரத்துல பள்ளத்துல தள்ளி விட்டுடும். அதான் தாங்கி பிடிச்சுக்கத்தான் நீங்க இருக்கீங்களே. உனக்கு கண்ணா தெரியல? ஏதோ தடுமாறுற கிழவிய தாங்கி பிடிக்கிற நினைச்சா இப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறீங்க. கையில கட்ட முறைக்க இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நான் காப்பாற்றி வச்சிருந்த கற்பே பறி போயிருக்குமே. அப்படி டவுனுக்கு போயிருந்தேனா, அங்க நம்ம அறிமுக மணிப்புள்ளைய பார்த்தேன். ஏற்கனவே வசதியான குடும்பம், ஒரே மகன். அவனும் துபாயில இருக்காப்புல இருக்கு. அவருக்கு நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. அத இன்னைக்கு மனம் திறந்து சொல்லிட்டாரு. மாமியார் தொல்லை எல்லாம் கிடையாது. ஏங்க மாப்பிளோட அம்மா அவ்வளவு நல்லவங்களா? அட நீ ஒண்ணு, மாப்பிளைக்கு அம்மாவே கிடையாது பார்வதி. அப்படிங்களா? ஆமா, எனக்கு சம்மதம். உனக்கு சம்மதமா? மாப்பிளைக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி, ஆனா பையன் விவரமான ஆளா. அட நீ ஒண்ணு, இந்த காலத்துல படிப்பா சோறு போடுது. அது சரிங்க, எதுக்கும் அவளை ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். ஏமா நீ என்னமா சொல்ற? போங்கம்மா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் ஒரு பட்டம் வாங்கினவரை தான் கட்டிக்குவேன். என்னங்க இவ இப்படி பேசுறா? ஆமா, அவ ஏன் பேச மாட்டா? பட்டணத்துல போய் 4 எழுத்து படிச்சவளாச்சே. சரி சரி, அவ இஷ்டப்படியே பட்டம் வாங்கின மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சிருவோம். கவுண்டரே வாங்க. அழகு, இன்னும் ரொம்ப சந்தோஷமா வர்றீங்க. போங்க கவுண்டரே, நானே நொந்து போய் வர்றேன். சாசு டமால குட்டை போட்டுருச்சு. பட்டம் வாங்கின மாப்பிள்ளை கட்டிக்குவேன்னு சொல்லுது. இப்ப நான் என்ன பண்றது? இவ்வளவுதானா? என்ன கவுண்டரே இப்படி சொல்லிட்டீங்க? பட்டம் தானே, அதுக்கு நானாச்சு. நிஜமாவா? அழகு, இந்த காலத்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். மனசை தேத்திக்கங்க. சரசு உங்களுக்கு தான். போங்க கவுண்டரே, எனக்கு வெக்கமா இருக்கு.
இப்பவே வெக்கப்பட்டா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? அதெல்லாம் சரசு பாத்துக்கு, நான் வர்றேன். இவன் ஒரு வக்கீல்ல நாய் படுத்த மாதிரி தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். சரசு சரசு என்ன அழகு? அது அட என்ன சொல்ல? நீ மாமா கிட்ட பட்டமான மாப்பிள்ள தான் கட்டிக்குவேன்னு சொன்னியா? ஆமா, அதுக்கு என்ன? அத நான் கேட்டுட்டு இருந்தேனா? அதுக்குதான் இருக்குதுலே பெரிய பட்டமா நம்ம கவுண்டர் வாங்கி கொடுத்தாரு. பாரு, இதோட பெரிய பட்டம் இல்லையா? ஐயோ கர்மம் கர்மம். நான் இந்த பட்டத்தைய சொன்னேன், படிச்சு வாங்குற பட்டத்தை சொன்னேன், BA MA. அதெல்லாம் உனக்கு இங்க புரிய போகுது? சுத்த பட்டி கடை. ஐயோ, அங்க இருந்ததுல இதான் பெரிய பட்டமா? நம்ம கவுண்டர் சொன்னாரு. பத்தாது, நீ பண்ணிட்டு என்னதான் படிச்சு கழிச்சியோ. என்ன பாரு, சரிமா பழம்போட ரசி. அது மாதிரி உனக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல. உன்னால இந்த ஜென்மத்துல அந்த பட்டத்தை தங்கவே முடியாது. கனவு காணாத. இத பாரு, இந்த மாதிரி ஏடோ குடமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வரும். சரசு நினைச்சுக்கிட்டாளாம் கிழவி வயசு மாப்பிளைக்கு வாக்குப்பட. இல்ல சரசு, உனக்கு வயசு கம்மி தானே, அதான் நான் ஆசைப்பட்டேன். அடசி வாய முடு. உனக்கு ஒரு நினைப்பு என்ன கல்யாணம் கட்டிக்கலான்னு, அதான் நடக்காதே. அழகு குடிங்க. இதுக்கு போய் கவலைப்பட்டுட்டு மாட்டை கொண்டு போய் விட்டுட்டு ஐயனார் கோயில் குதிரையில உட்கார்ந்துட்டேன். கனவுல சரசு வந்துச்சு, நான் அப்படியே தூங்கிட்டேன். மாடெல்லாம் போய் பண்ணையார் தோட்டல மேய்ஞ்சி பிடிச்சு அத பண்ணைக்கிற பார்த்து என்ன கதற கதற அடிச்சு விட்டாமா. அடிய வாங்கிட்டு பேசாம இருந்த திருப்பி நான் போடு போட வேண்டியதுதானே. தப்பு என் மேல இருக்கும்போது நான் எப்படிமா அவனை அடிக்கிறது? அவன் நாசமா போக. அம்மா, அவ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலமா. அவ அடிச்சதான் அடிச்சா, சரசுக்கு தாலி கட்ட பின்னாடி அடிச்சுக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி அடிச்சு காரியத்தை கெடுத்து விட்டாமா. அதான் அவன் மேல எனக்கு ஆத்திரமா வருது. படுவாரி பையன். ஏமா, எனக்கு சரசுக்கும் கல்யாணம் நடக்கும்ல? அட கோணங்கி பயல, இந்த வேதனையில அவன் நினைப்பு தானா உனக்கு? கட்டு நல்லவே இருக்கு. புள்ளி கட்ட சொல்லல, உன் புடவை கட்டத்தான் சொல்றேன். ஆமா, உன் கையில போட்டுக்க கண்ணாடி வளையல் இது எப்ப போட்டது? போன திருவிழாக்கு. இந்த கண்ணாடி வளையலுக்கே இப்படி ஜொலிக்கிறியே, இன்னும் தங்க வளையல் பண்ணி போட்டா எப்படி? ஐயோ, இது என்ன பட்டப்பகல்ல? பட்டப்பகல்ல தொட்டு பேசுறது தப்புங்கிறியா? கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த லோகத்துல. அப்புறம் நீயும் நானும் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டா வேற லோகத்துல இருக்க போறோம். இங்க பகல்னா அங்க ராத்திரி. உங்க கிணத்துல தண்ணி நல்ல ஊறுது. என்ன பேச்ச மாத்திரியா? இந்த ஊர்லயே எங்க கிணத்துலதான் தண்ணி நல்லா ஊறும். ஏன்னா நாங்க அடிக்கடி வயலுக்கு இறைச்சிக்கிட்டு இருக்கோம்ல. இறைக்க இறைக்கத்தானே தண்ணி ஊறும்பாங்க. ஒதுங்கிறது வாதத்துக்கு மருந்து கொடுக்கலாம், பிடிவாதத்துக்கு வெள்ளையம்மா நினைச்சா விருந்தே கொடுக்கலாம். துண்ட விரிச்சு ரெண்டு பேரும் படுத்தாதான் நம்ம உறவு எப்பவுமே துண்டுபடாம இருக்கும். சீக்கிரம் வாடா. எங்கக்கா கூட்டிட்டு போற? வாடா சொல்றேன். தம்பி, நாளைக்கு படத்துக்கு போவோமா? எங்க வீட்டு பிள்ளை எனக்கு என்ஜாய் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு ஈவினிங் ஷோ மறந்துட கூடாது.
மறந்துட கூடாது. நான் இங்கதானே நிக்கிறேன், ஏன் இப்படி கத்துறேன்? சும்மா இருடா, உனக்கு ஒண்ணும் புரியாது. புரியுது புரியுது. அக்கா இப்படி படி போட்டு அளக்குற, படி தாடிட்டு வந்து நிக்கிறாளே, இவ்வளவு பத்தி தான். கோயில் தேராட்டம் அசந்து நடந்தா சும்மா போற ஆம்பளைங்க கண்ணு போற சுத்தத்தான் செய்யும். ஒழுங்கா நடந்தா தானே. அடியே நாம கண்ணுக்கு தான் மை போட்டுக்குவோம். ஆம்பளைங்க இருக்கானுங்களே பொண்ணுங்களுக்கே மை போட்டுருவானுங்கடி. எப்படி வேண்டாளாம்? பட்டு சேலை எடுத்து தரேன்னு சொல்லிருப்பான். இவளுக்கு அதை கட்டி பாக்கணும்னு ஆசை. தொட்டு பாக்கிட்ட மேல விட்டு கொடுத்துருப்பா. இப்ப பட்டுக்கிட்டு முழிக்கிறா. அடி முட்டி கிட்டவளே, எவளுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா இப்படி தட்டி கட்ட வந்தான்னு பேர் எடுக்கணும். எங்காவது என்ன பண்றது? அங்க போய் அவங்க ஆடு. பொம்பளைங்களுக்கு வாய் இல்லைன்னா கிழிச்சு கீரை வேடா பண்ணிவிடுவானுங்கடி. சொல்லிட்டேங்க பண்ண இருந்தாங்க. பந்தியில சாப்பிட்டு போயிட்டா. இவ தந்திர ஆடுறாங்க ஆட்டம். வைரம் என்ன வரங்கிட்டு வந்திருக்கியா? அதான் அன்னைக்கே கொடுத்துட்டேனே. நீ கொடுத்த வரத்துனாலதான் இப்ப நான் தரம் கட்டவளா நிக்கிறேன். தனிமரமா நின்னிருந்தாலும் நின்னிருப்பேன். இப்ப என்ன கனிமரமா ஆக்கி வச்சுட்டியே. என்ன வெள்ளையம்மா? இப்ப நான் வெள்ளையம்மா மட்டும் இல்ல, ஒரு புள்ளைக்கு அம்மாவும் கூட. என்ன இதுக்கு போய் பெரிய ருத்ர தண்டம் ஆடுற? புத்திர வாக்கியம் கொடுக்கறது தப்பா? அன்னைக்கு நீ தழுவ நினைக்கும் போது நான் நழுவ நினைக்கல. நழுவுன சேலையும் இழுத்து மூடல. அதனாலதான் இன்னைக்கு அழ வேண்டியதாயிருக்கு. இத பாரு, உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா எங்க அம்மா சொல்லிட்டாங்க. உன்னை தொட்டு தாலி கட்டினா அடுத்த நாள் நான் போட்டுன்னு போயிடுவேனா? உன் ஜாதகமே உனக்கு சாதகமா இல்ல, நான் என்னமா பண்றது? அன்னைக்கு நீ என்ன தொடும்போது எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு உனக்கு தெரியலையா? அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னோட செவ்வாய் மட்டும்தான். தோஷம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு தான் உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சது. இனிமே உன்னை நான் தொட மாட்டேன். அட பாவி. உன்ன மாதிரி வயசு பொண்ணுகள்லாம் என்ன செல்லமா கூப்பிடுறதே இப்படித்தான். இப்ப எனக்கு என்ன வழி சொல்ற? இந்த பாரு, நான் சரசத்தான் மனசார காதலிக்கிறேன். அவ இருக்கிற இந்த இதயத்துல இன்னொருத்திக்கு இடம் கொடுக்க நான் தயாரா இல்ல. ஏதோ தப்பு நடந்து போச்சு. வேணும்னா நான் ஒண்ணு செய்யறேன். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நானே கட்டி வச்சிடறேன். அதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா உன் வயத்துல வளர்ற என்னோட எதிர்கால வாரிசை அழிச்சிடு. அட பாவி, லேட்ல எழுதுனா அழிச்சிடலாம், செவத்துல எழுதுனாலும் அழிச்சிடலாம், வயிற்றுல வளர்றத அழிக்க சொல்றியே. அடி போடி பைத்தியக்காரி. இந்த காலத்து டாக்டருங்க ஆண்டவன் நம்ம தலையில எழுதின எழுத்தையே அழிச்சாங்க. இத போய் பெருசா சொல்றீங்க. தாய்க்குலமே நீ வடிக்கிற கண்ணீர் தஞ்சாவூர் ஜில்லாவுக்கே போதும். ஆனா உப்பு கண்ணீராச்சே எதுக்குமே உதவாதுமா. ஏன் வீணா அழற? அடச்சி, நீ ஒரு ஆம்பளையா? இந்த கேள்வி உன் மனசை தொட்டு சொல்லு. அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உன் அடி வயத்தை தொட்டு பார்த்துட்டு சொல்லு. இப்ப என்னதான் சொல்ற? நடந்ததை நான் சொல்லிட்டேன். இனி நடக்க போறது நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்ற இந்த தீர்ப்பு இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி இருக்கிறோம். சரியா? இப்படி ஒரு கூத்தை செஞ்சது யாரு? யாருங்கிறது நீங்க சொல்லிடுமா? பொண்ணுங்கன்னா தலை குனிஞ்சு நடக்கணுமா? இப்படி நடக்க கூடாது. நடந்ததுக்கு பின் தலை குனிஞ்சு நிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. சொல்லு, யாரவன்? வந்து உங்க மகன் தாங்க. என்னங்க உள்ளதான் இருக்கான். என்னப்பா இவங்க சொல்றது உண்மையா? என்னப்பா சொல்றீங்க? இந்த பொண்ணுக்கு உனக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையான்னு? அப்பா அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஊருக்கு கிடைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிம்பாங்க. ஏயா, உங்களுக்கு என் பிள்ளைதான கிடைச்சா இப்படி அபாண்டமா பழி போடுறதுக்கு? இத பாருங்க, நம்ம பையன் பட்டணத்துல இருந்து வந்ததுல இருந்து 24 மணி நேரம் பகவத்கீதையும் கையுமா இருக்கான். அவன் போய் இப்படி ஒரு தப்பு பண்ணுவானா? ஏய், நீ உள்ளப்படா. இங்க இருந்தா நீ கெட்டு போயிடுவ. போ. என்னங்க நீங்க? அவங்க சொல்றாங்கன்னு நான் நம்பலடி. இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி அவன் ஒரு வார்த்தை கேட்டுறது நல்லது இல்லையா? அதான் கேட்டேன். ஏயா, என் வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டியா? முதலாளின்னு கூப்பிடுறது உனக்கு கசந்து போச்சா? இப்ப சம்பந்தின்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறியா? அதுதான் நடக்காது. ஐயா, என் மக சொல்றதெல்லாம் உண்மைதான் ஐயா. ஆம்பளைங்க பொய் சொல்ல அஞ்ச மாட்டாங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல.
உண்மையைத்தான் சொல்லுவாங்க. இப்படி ஒரு கூத்து நடந்திருக்கிறது உண்மைதான். உன் பொண்ணோட தலகுனிவை பார்த்தாலே தெரியுதே. ஆனா அதை நடத்துனது யாருங்கிறது தான் பிரச்சனை. எவங்கிட்டயோ உன் பொண்ணு முந்தா விரிச்சிட்டு யாருகிட்டயோ வந்து 3 முடிச்ச போடுன்னு சொன்னா இது என்னையா நியாயம்? வாயா அப்படி சொல்லிடாங்க. என் பொண்ணுக்கு நீங்க நான் வாழ கொடுக்கணும். என் பொண்ணுக்கு நீங்க நான் வாழ கொடுக்கணும். உன்னை இந்த இடத்திலே வெட்டி பொழைச்சா கூட ஏன்னு கேட்க நாதி இல்லாத கூலிக்கார நாயனி என் வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நாங்க கூலிக்கார நாய்தான். ஆனா உன் மக மாதிரி பொறிக்காக இல்லை. நீ உன் மகனுக்காக வாதாடுற, நான் என் மக பாரத்துக்காக போராடுறேன். நாங்க இங்க வடிக்கிற கண்ணீருக்கு என்னைக்காவது ஒரு நாள் பதில் சொல்லி பார்த்தீங்கணும். மனுஷங்க கேட்கிற கேள்விக்கே நான் பதில் சொல்றது இல்ல, கண்ணீருக்கு பதில் சொல்லணுமா? ஆமா, சொல்லித்தான் தீரணும். வாங்கப்பா போலாம். இவர் கூட என்ன பேச்சு? ஒரு பஞ்சாயத்துல போய் சொல்லுவோம். அங்க நமக்குன்னு 4 பேர் இல்லாமலா போயிடுவாங்க. வாங்கப்பா போலாம். என்னடி நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஒண்ணும் பேச மாட்டேங்கிற. கூப்பிட்டியாமா? கூப்பிட்டியாவா? என்னடி ஆச்சு உனக்கு? நானும் 4 நாளா பாத்துட்டே இருக்கேன், இப்படி பேயறிஞ்ச மாதிரியே இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி, அந்த ஜாக்கெட்டை தைச்சிட்டியா? தச்சிட்டேன், அலமாரில இருக்கு, எடுத்து போட்டுக்க. சரசு, என்னம்மா? என்னடி இது? அது வந்துமா, என்னடி இது கோலம்? எல்லாம் இவ பண்ண அலங்கோலம். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வர வர உன் நடப்பே சரியில்லை. ஒரு பொண்ணுக்கு இந்த வயசுல என்ன நினைப்பு வரும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஏன்னா நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி வயசு பொண்ணா இருந்தவதான். இப்ப என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்றதாமா பெத்தவங்க கடமை. அப்படி ஏதாவது ஏடா கூடமா நடந்துட்டா அதுக்கப்புறம் நாங்க தெருவில் இறங்கி நடக்க முடியாதுமா. இந்த பாரு, எனக்கு சரசுக்கு எப்ப கல்யாணம் நடக்கணும் பார்த்து சொல்லு. முதல்ல தட்சணை எடுத்து கீழே வை. தச்சடியா? கொஞ்சம் எடு. என்ன அது கொஞ்சம் கூட விவசாய இல்லாம? சிந்தைய வர மாட்டேது. இந்த உன் தட்சணை. ஆமா, ஐயாவுக்கு என்ன தொழில்? ஏன் இல்ல 5 பைசா 10 பைசா இருக்கு, அதான் சந்தேகமா கேட்டேன். அதுவா, கோழிக்குட்டி விளாண்டு நம்ம அப்பட்டு பறிச்சது. நீட்டியா? எத? ஆனா கைய நீட்டியா? அதானே காலுன்னு நினைச்சேன். மலையாள பகவதிய மறந்திருந்து சொல்லணும், தென்குமரி பகவதிய தெரிஞ்சத நீ சொல்லணும், ஜக்கம்மா தேவிய நீ சாதகவ சொல்லணும், மத்தூரு கழிய நீ மனங்குளிர முடிஞ்சதா? இது நாள் வரைக்கும் நீ உங்கையே உனக்கு உதவிதான் இருந்த. இனிமே அந்த கதை எனக்கு வேணாம். எனக்கு சரசு கல்யாணம் நடக்குமா அது மட்டும் பார்த்து சொல்லு. இந்த கைராசிக்கு சொந்தத்துல தாயா பொண்ணு, நீ நினைச்ச பொண்ண கட்டிக்குவ, கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஐயோ, கொஞ்சம் எடுத்து வந்து தரேன். மவராசா, சீக்கிரமா கல்யாணம் நடக்கும், சந்தோஷமா இருயா. கொண்டையிலே வச்சம் நீ கண்டதடி என் மனச, கண்ட விழி 2 இப்போ சுண்டதடி என் நினப்ப. இந்த சித்திரையில் நம்ம நிச்சயம்தான், உன்னை கட்டிக்கிறேன், இது சத்தியம்தான். கொண்டையிலே வச்சமல்லி கிட்டதையா மனசு, கண்ட விழி 2 இப்போ சுண்டதையா நினப்பு.
தோப்புக்குள்ள பாடி புள்ள பாட போக்க வந்த புள்ள காத்திருந்தா ஓடிவிடும் கால நேரம் இந்த சித்திரையில் நம்ம நிச்சயம்தான் உன்னை கட்டிக்கிறேன் இது சத்தியம்தான் தொட்டுக்கிட்டு சேர்த்துக்கிட்டா சொந்தம் புரியுது சொன்னபடி கேட்டுக்கிட்டா சொர்க்கம் தெரியுது கொண்டையிலே வச்ச மல்லி கண்டதடி என் மனச கண்டது ரெண்டு இப்போ சுண்டதடி என் நினப்ப கொண்டையிலே வச்ச மல்லி கிண்டதடி என் மனச கண்டவிழி ரெண்டு இப்போ சுண்டதடி என் நினப்பு அழகு இந்த வரமா என்னம்மா அந்த சேலை எடுத்துட்டு வாடா. அம்மா என்ன சேலமா எத்தனை சேலடா வச்சிருக்கேன்? இருக்கிறது 2 சேலை. சீக்கிரமா போடா. ஈர துணியோட நிக்கிறேன், மாத்திக்கிறேன் போடா. அம்மா உனக்கு ஒண்ணும் புரியாத. அந்த சேலை எங்கடா? அம்மா என்னடா வந்தும் போயும் சேலை எங்கடா? அது வந்துமா சோசிகாரி கொடுத்துட்டேன். சோசிகாரிக்கா? எதுக்கு? எதுக்குடா கேக்குறல்ல? அது எனக்கு சோசியம் பார்த்துச்சு. எனக்கு சரசுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்குன்னு சொல்லிச்சுமா. அப்படியே எனக்கு ஒரு சேலை துணி இருந்தா கொடுன்னு கேட்டுச்சு. அதான் எடுத்து கொடுத்துட்டேன். ஐயோ ஐயோ அட பாவி, உருப்படியா இருந்தது அந்த ஒரு சேலை தான். அதையும் தூக்கி கொடுத்துட்டியே, இப்ப எதடா நான் கட்டிக்கிறது? உன்னால லாபம் தான் இல்லைனாலும் நஷ்டம் பண்ணாம இருக்கலாம்ல. இப்படியே உன்னை விட்டுட்டு போனா சரிப்பட்டு வராது. எங்க போவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. 4 காசு சம்பாதிச்சு வந்தாதான் இனிமே இந்த வீட்டுல உனக்கு சாப்பாடு. என் முகத்துல முழிக்காத, போடா வெளிய. அம்மா நிஜமா தான் சொல்றியா? நிஜமாவது பொய்யாவது, போடா வெளிய. நான் போறேன். போடா. சரசு, இந்த பைத்தியம் எப்பதான் அவனை விட்டு தீருமோ? அம்மா கூப்பிட்டியா? போய் தொலையண்டா. அவனை குறைச்சலா இருக்கு. சரசு நீ என்ன சொல்ற? பாவம், ஒண்ணும் தெரியாத ஒரு ஏழை பொண்ணு வெள்ளையம்மா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஆசைய தூண்டி விட்டேன். அத அவ மனசுல கற்பனை கோட்டையா கட்டிக்கிட்டு கற்பங்கிற கோட்டை கிட்டா. எனக்கும் அந்த மாதிரி நிலைமை நாளைக்கு உன்னால வந்துடக்கூடாது பாரு. அதனாலதான் உங்ககிட்ட நான் பேச விரும்பல. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை சரசு. கதை இல்ல, அத நானே என் கண்ணால பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நீ ஒரு உண்மையான லவர் இல்ல, பக்கா லோஃபர். ஆளையும் அந்தஸ்தையும் பார்த்து மனச பறி கொடுக்கிற எந்த ஒரு பொண்ணுக்குமே வாழ்க்கையில ஏமாற்றம்னு ஒண்ணு நிச்சயமா இருக்கும். உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு வேணும்னா காதலுங்கிறது வாழ்க்கையில ஒரு கட்டமா இருக்கலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. என்ன நம்பு. எது எதை நம்ப சொல்ற? நாளுக்கு நாள் ஆளுக்கு ஆளு மாறுதே, அந்த அன்பு சொல்றியா? இத பாரு, உனக்கு பொழுது போகலன்னா ஒரு ஃபுட்பால் விளையாடு, ஒரு வாலிபால் விளையாடு. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் விளையாடாத. அரசு நான் சொல்றத கேளு. நீ என்ன பகவத்கீதையா சொல்ல போற? பகட்டா நான் வார்த்தை சொல்லுவேன். அதையெல்லாம் நான் அப்ப தயாரா இல்ல. ஏன்னா நான் ஒண்ணும் வெள்ளையம்மா இல்ல. இப்ப என்னதான் சொல்ற? இது வரைக்கும் உனக்கும் எனக்கும் இருந்த உறவை முறிஞ்சதுன்னு சொல்றேன்.
இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத. என்னடா சாம்பார் கை கேட்டது வாய் கேட்டாம போயிரும் போல இருக்கு. அண்ணே, அரசியல் கட்சிக்குள்ள ஏற்பட்ட உறவுன்னா இன்னைக்கு இந்த கட்சி, நாளைக்கு இன்னொரு கட்சி அப்படின்னு ஏதோ ஒரு கட்சியோட புதுசா உறவு ஏற்படுத்திக்கலாம். ஆனா இது ஒரு பொண்ணோட ஏற்பட்ட உறவுன்னு அந்த பொண்ணே அப்படி சொன்ன பின்னாடி நானும் தேடி பார்த்துட்டேன். இதுக்கு மேல தமிழ்ல வார்த்தையே கிடைக்கல. ஏய் சாம்பார், ஏன்டா இதுக்கு போய் இப்படி கண்ணீர் வடிக்கிற? ஆத்து தண்ணின்னா வெள்ளம் அடிச்சுட்டு போயிருமேன்னு சொல்லி கவலைப்படலாம். ஆனா இது கிணத்து தண்ணி. இப்ப உங்க வேதனைக்கு ஒரே வழி பட்ட தண்ணி தாங்க. அம்மா அம்மா அம்மா, என்ன கைய நீட்டுமா. எதுக்கு? நான் சொன்ன கேட்கணும். கைய நீட்டு சொன்னா நீட்டணும். இந்தா இந்தாமா. எதிர அவ்வளவு போனா? நான் சொல்றேன், எனக்கு பசிக்குது, முதல் சாப்பாடு போடு. என் ராசா, கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பணம் எப்படா சம்பாரிச்ச? கெட்டி காரப்புள்ள, நான் தான் உன்னை இவ்வளவு நாளா கெடுத்துட்டேன். ஆமா, எந்த வேலைக்கு போய் சம்பாரிச்ச? சரி சரி, சோறு போடு. நான் பசிக்குதுன்னு சொல்லல, அப்புறமா சொல்றேன். என் ராசா, உனக்கு இல்லதா? இதோ ஒரே நிமிஷத்துல சமைச்சு போட்டேன் என் ராசாவுக்கு. அம்மா, மத்த குழம்பு வச்சிரு. வச்சிர ராஜா. எப்படிடா சம்பாரிச்ச? இருமா சொல்றேன். சாப்பிடுறல, அது என்ன? போடுறாங்க, அது கொஞ்சம் வை. அது என்ன அப்பளமா? அது வைக்கிறது ஏன் ரெண்டு வைக்க கூடாதா? இப்ப சொல்லுடா. வேறக்குதுல வீசணும்ல, சும்மா உட்காந்துருக்க. வீசுமா, அம்மாவுக்கு வெறுமை பத்தாது. இப்ப சொல்லுடா கண்ணே. சொல்றேமா, அந்த தயிர் கொஞ்சம் ஊத்து. அந்த ஊற வைமா, வைமா. இப்போ ஆள் சொல்லுடா கண்ணே. சொல்றமா, நீ காலையில சொன்னல 4 நாள் சம்பாதிச்சு வந்தாதான் உனக்கு சாப்பாடு இல்ல, என் மூஞ்சில முடிக்காத சொன்னல. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நான் சாப்பாடு கூட கவலைப்படல, உன் மூஞ்சில முடிக்காத சொன்னல. நான் என்ன பண்றது ஒண்ணும் புரியல. அதான் பார்த்தேன், நம்ம வீட்டுல இருக்க செப்பு கூடத்தை கொண்டு போய் அடை வச்சு வந்துட்டேன். அம்மா, அதுல நான் ஒரு பைசா எடுக்கல. வேணா நம்ம கவுண்டர் கேட்டுப்பாரு. அம்மா, நீ சாப்பிடுமா, உடம்ப பாத்துக்க. உன் வீட்டு செப்பு கூட. ஐயோ, என் தலையெழுத்து. சோளம் எப்படி? 10 காசு. 10 காசா? எவனோ கடிச்சிட்டு போட்டுருக்கா, எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கு. ஆமா, பழம் எப்படி? ரூபாய்க்கு 2. ரொம்ப சீப்பா சொல்றியா? அடிபட்டதோ? தொட்டு பாத்துட்டு பேசியா? கல்லு கணக்கா இருக்கு. எவ்வளவு போட? எவ்வளவோ போட. கணக்கு பண்ணிக்கையா? கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னய்யா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்கியா? எந்த ஊரு? போடி. மாரிமுத்து இருப்பா, அதே பஸ்ல நானும் வர்றேன். யார பாத்தியா போடிங்கற? போடிக்கு பக்கமா வாடி. பஸ் கிடைக்கல, லாரியில போவோம்பா. என்னய்யா போடிங்கற வாடிங்கற? உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ, யாராவது ஓடியாங்க. வாடி போடிங்கற. ஐயோ, ஓடியாங்க. ஐயா, இது ஒவ்வொன்னு இடி மாதிரியில இருந்துச்சு. போட்ட 500 தெளிஞ்சு போச்சுடா சாமி. அம்மா 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 அம்மா. பகல்லதான் தொந்தரவுனா ராத்திரியிலயும் தூங்க விட மாட்டேங்கிறானே. ராத்திரி போயிட்டு இருக்குமா? அம்மா, இல்லையா, சோறு எடுத்துட்டு வர வேண்டாமாயா? அவன் இன்னும் 4 வீட்டுக்கு போகணுமா? போயிட்டு வர வேண்டியதானே? அம்மா சரியா, எடுத்துட்டு வரேன். அப்பா, அம்மாடியோ. அம்மா அம்மா, இந்தாயா, பாத்திரத்தை எடு. தாய பறக்கற ஊட்டி எவ்வளவு சொல்ற? அடியாவா? என் புருஷன் கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்ல. பிச்சைக்காரன் நீ என் பேரை சொல்லி கூப்பிடுற? எப்படி அந்த வளர்க்க? அடி வசந்தி, நான் தாண்டி உன் புருஷன் ஹரிச்சந்திரனோட அப்பன். என்னையாது? ஏயா ஏயா இந்த கோலம்? இதுதான் கோலம், பெருங்கோலம், அலங்கோலம். சந்தையில துவைச்சு எடுத்துட்டானுங்க. சாதாரணமா துவைக்கல, சோப் போட்டு நுரைக்கிழம்ப துவைச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ள போறதோடதான் இருந்திருப்ப. அப்படி என்னையா செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யலம்மா, பழம் தான் விலை கேட்டேன். நீ ஒழுங்கா விலை கேட்டிருக்க மாட்டிய. சரிவா, உள்ள வாயா, உத்தரம் கொடுக்குறேன். இனி இது வேறையா? அம்மா வாயா, காலப்புடி. கதவுல மோதிராத.
நீயா? நானே தான். உங்ககிட்ட இருந்து நல்ல பதில் கிடைக்கும்னு இன்னும் நம்பிக்கையோட இருக்கேன். அது இந்த ஜென்மத்துல கிடைக்காத. நான் சொன்னா சொன்னதுதான். சரசு, நான் மாலை மாத்திக்கலாம்னு நினைக்கும் போது நீ மனசை மாத்திக்கிட்டியே. நீ அடிக்கடி ஆளையே மாத்திக்கிற போது நான் மனசை மாத்திக்கிறதுல ஒண்ணும் தப்பே இல்ல. சரசு, நான் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அந்த பாசத்துலதான் ஒருத்த வழிக்க விழுந்துட்டா. நானும் வழிக்க விழ தயாரா இல்ல. சரசு, இப்ப முடிவா என்ன சொல்ற? எனக்கு வர புருஷன் ஸ்ரீராமநாத் இருக்க விரும்புறேன். உன்ன மாதிரி கோபி கிருஷ்ணன் தான் இருக்க விரும்பல. இத பாரு, தாலி கட்டணத்துக்கு பின்னாடி தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தாலாட்டு பாடணும்னு ஆசைப்படுற. அவசரப்பட்டு ஆறாரோ பாண்டினா அப்புறம் யாராரோ உன்னை பத்தி பாடுவாங்க, அவ்வளவுதான். அதான் என்கிட்ட நடக்காது. ஆஃப்டர் நீ ஒரு பொம்பளை என்கிட்ட சேலஞ்ச் பண்ற. என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத, உன்னால என்ன பேலன்ஸ் பண்ணவே முடியாது. பொறுக்கி நாயே. என்னடி சொன்ன? அண்ணே, இந்த மாதிரி பொண்ணுகள்கிட்ட பழகும் போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி துப்புவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் முன்கூட்டியே நான் செம்போட அலைஞ்சேன். முதல்ல முகத்தை கழுவிக்கங்க, அப்புறம் முடிவெடுப்போம். செம்பு எதுக்குன்னு கேட்டீங்களே, இப்ப அது புரிஞ்சதா? தம்பி, என்னப்பா? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, என்னன்னு பாரு. என்னடா? ஒண்ணு இல்லப்பா, வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், அதான் இன்டர்வியூ வந்திருக்கு. சரி சரி, ஊரை சுத்தினது போதும், முதல்ல அதை போய் பாரு. இன்னைக்கே புறப்புறா? சரிப்பா. ஏ சரசு, நான் ஒரு விடுதலைப்படுற விடுவிக்கிறியா? சொல்லு. மானம் கருப்பு, மதுரை சிவப்பு, உடைச்சா பருப்பு, தின்னா கசப்பு. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு தெரியல, நீதான் சொல்ல. நீங்க யாராவது சொல்லுங்களேண்டி. என்னடி இது? உடைச்சா பருப்பு, தின்னா கசப்பு. எங்களுக்கு ஒன்றும் தெரியல, நீங்க சொல்லு பாப்போம். நான் சொல்லட்டுமா? குண்டுமணி. என்ன பெரியவரே, என்ன பத்த வைக்கிறீங்க? பீடி பத்த வைக்கிறேன். கண்ணு சரியா தெரியல, காத்து பட்டு பட்டு அணைஞ்சு போகுது. நான் எதுக்கு இருக்கேன்? வயசான காலத்திலேயே கஷ்டப்படுறீங்க, குடும்ப பத்த வச்சு தரேன். இந்த உங்களுக்கு விரும்பே பத்தாது. மண்டு மண்டு கிணறு கண்ணு தெரியாது, ரெண்டு இழுப்பு இழுத்துற வேண்டியதான். நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம், நீ வரல? நீங்க போங்கடி, நான் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வரேன். கெண்டவன் கடிச்சிட்டு போகுதுடி, பொழுது சாய போகுது, சீக்கிரம் வந்து சேரு. சரி. மெட்ராஸ்ல இருந்து விளாச்சே, ஆசை தீர குளிச்சுட்டு வரட்டும். வாங்கி போலாம். என்னப்பா இருமுற? ஒண்ணுல பெரியவரே, யாரும் நினைக்கிறாங்க. வேற யாரும் நினைக்கிற, நான் தான் நினைக்கிறேன். இப்படி குடு பீடிய விட்டா நீயே பூரா எடுத்துட போல் இருக்கு. என்னடு பாத்துட்டியா? இந்த பெருசு என்னோட ஒரு புத்தி ஜாஸ்தி. காப்பாத்துங்களேன், காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ. அடியே மனோன்மணி, இந்த சரசு பட்டணத்துல போய் படிச்ச லட்சணத்தை பாத்தியா? எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த காரியம் செஞ்சிருப்பா. அதுவும் பட்ட பகல்ல ஆத்தங்கரையில, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம. ஏங்க இவ இங்கேயே இப்படின்னா பட்டணத்துல போய் எவ்வளவு கொட்டடிச்சிருப்பா. இந்த காலத்துல யார நம்ப முடியுது? வசதி இல்லாத பொண்ணா இருந்தா வயிற்று பசிய ஆத்துறதுக்கே வாழ்க்கை சரியா போயிருக்கும். ஆனா இவ வசதியான விட்டு பொண்ணாச்சே, அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உடம்பு பசிய ஆட்டிக்கிட்டா. ஒரு சோடா கொடுமா. மன்னாரே, நேத்து நம்ம ஊர் ஆத்தங்கரையில ஒரு அருமையான லவ் சீனை பார்த்தேன்.
கண்கொள்ளா காட்சி. அப்படியா? யாரா அந்த ஹீரோ ஹீரோயினே? நம்ம சரசு அவங்கிட்டயா? இந்த காலத்துல யாருக்கு அதிர்ஷ்டம் வரும்னு தெரியா போச்சு. அவளுக்கு தேவை ஒரு ஆம்பளை. அவன் அழகா இருந்தானா அசிங்கமா இருந்தானா? போடா. கையடியா, உன் பொண்ணை பத்தி தான் ஊரே தம்பட்ட அடிக்குது. நீ என்னடா எங்களை அடிக்க வர்ற? ஊரே தம்பட்ட அடிக்குதா? போ. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நம்ம ஊர் பஞ்சாயத்து ரேடியோல சொல்லிடுவாங்க. கவுண்டர் கவுண்டர், இந்த சத்தம் கேக்குது, ஆளை காணா. நீயாடா? நான்டா. ஏன்டா இப்படி உயரம் கம்மியா பிறந்து உயிர் எடுக்கிறீங்க? என்னடா வேணும்? வாழைப்பழம் வேணும், காசு போடுறா. இந்தா, என்ன பழம் சிறுசா இருக்கு? உன் சைஸுக்கு இது போது, போடா. அழகே, வாங்க வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும். இந்த வர்ற என்ன விஷயம்? என்ன அழகு, உங்களை பத்தி ஊர் முழுக்க கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க கவுண்டர்? நீங்களும் சரசுவும் ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக ஊரே பேசிக்குது. இது உண்மைதானா? ஐயோ, அதான் போய் கவுண்டர். இதான வேணாங்கிறத உங்க மேல சத்தியம் சொல்றேன். அழகு, எங்க இருக்கிறீங்க? நான் பக்கத்துல நிக்கிறேன். இந்த அடி அடிச்சிட்டீங்க. இது என்ன கையா கடப்பாறையா? கவுண்டர், இப்படி உட்காருங்க. இதுக்கே இப்படி கிடைக்கிட்டீங்களே. உங்களுக்கு அழகு சுந்தரம்னு தெரியாதனமா பேரை வச்சுட்டாங்க. அது ரொம்ப தப்புன்னு இப்ப உங்க அம்மா வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அழகு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணுனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க. மத்தவன் நான் கவனிச்சுக்கிறேன். கவுண்டர், உண்மையிலேயே நீங்க சரசுவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க. இல்ல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவேன். நான் சொல்றபடி நீங்க செய்யறீங்க. அழகு, நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறேனே, உண்மைதானாப்பா? நீ என் பொண்ணு ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக இந்த ஊரெல்லாம் பேசுறாங்களே, உண்மைதானா? சொல்லுப்பா. நான் மானத்தோட வாழ்ந்தவப்பா, வெளியில தலை காட்ட முடியலையே. சொல்லுப்பா, சொல்லு சொல்லு. அழகு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணுனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க. மத்தவன் நான் கவனிச்சுக்கிறேன். என்னப்பா சொல்ற? அழகு, ஆமா. நீங்க கூட இதை நம்புறீங்களாப்பா? லங்கையில இருந்த சீதையை பத்தி அயோத்தியில இருந்த எவனோ ஒருத்தன் கண்ணால பார்க்காமலே கலங்கன் சொன்னான். அதையும் அந்த அவதார புருஷன் ராம நம்புனாம்மா. இப்ப இந்த ஊரே கண்ணால பார்த்ததா சொல்லும் போது நான் மட்டும் எப்படிமா நம்பாம இருக்க முடியும்? அப்பா, அந்த கிறுக்கு நேரம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதோட அம்மா, பசின்னு வந்துட்டா பழைய சோறுன்னு பார்க்க மாட்டோம், பாதாம் அல்வான்னு பார்க்க மாட்டோம். எதையாவது உன்னை சாப்பிட்டு பசியை தனிச்சுக்கத்தான் நினைப்போம். நல்ல வேளை சம்பந்தப்பட்டவன் நமக்கு முறை மாப்பிளையா போயிட்டான். இங்க பாருமா, இந்த ஊர்ல நாம தலை நிமிர்ந்து நடக்கணும்னா நீ அந்த அழகத்தான் கட்டிக்கணும். அப்பா, இந்த ஜென்மத்துல அந்த அழகை கட்டிக்க மாட்டேன். இங்க பாருமா, நான் இப்ப சொல்றதுதான். ஒண்ணு உன் கழுத்துல அவன் கட்டுற தாலி கயிறு ஏறணும், இல்ல என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறும். ரெண்டுல ஒண்ணு நீயும் முடிவு பண்ணிக்க. ஆமா. கவுண்டர், என்ன கவுண்டர், என்ன பார்த்தது கால்ரா பாக்குறீங்க? இல்ல வருஷம் போறதுச்சான்னு பார்த்தேன். வருஷத்துக்கு ஒரு முறை தானே நீங்க குடிக்கிறது. இன்னைக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டியோட வந்து நின்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு பெருமை பார்த்தது மண்டு மண்டு மண்டு. எனக்கு நம்ம சரசுக்கு நாளை கல்யாணம். ஆமா, இவர் பெரிய சார்லஸ், உலகமே திரண்டு வர போகுது. அழகு, நம்ம சரசுன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி 4 பேர்கிட்ட சொல்லிக்காதீங்க. அப்புறம் தாலி கட்டுற நேரத்துல கியூல வந்து நிப்பானுங்க நான் நீன்னு. அழகு, என் கல்யாணத்தை நீங்க பார்த்தது இல்லையே. அப்ப நான் பெருக்கலையே. ரொம்ப நல்லதா போச்சு. கூட்டமும் நான் கூட்டம், உங்கூட்டு கூட்டம் எங்கூட்டு கூட்டமா கோகுள்ளன்னு ஊரே திரண்டு வந்து நின்னுச்சு. கூட்டத்தை என்னால சமாளிக்கவே முடியலம்மா. கல்யாணத்துக்கு மொய் மாத்திரம் விடவே இல்ல. ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்றேன்? நம்ம கல்யாணம் அப்படியா நடந்தது? என்ன கூட்டிட்டு ஓடி போய் தானே தாலி கட்டிட்டேன். அதுவும் இல்லாம தாலிக்கிற வாங்க கூட உங்க கையில காசு கிடையாது.
இடுப்பு இருக்கிற அருணா கௌதம் என் கழுத்துல கட்டினேன். அதோட ஞாபகம் இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் நான் அருணாக்கீரை கட்டுறது இல்ல. அப்ப எப்படி கோவம் கட்டுறீங்க? இப்ப எல்லாம் கட்டுறது இல்லம்மா, ஒட்டிக்கிறேன். ஏண்டி விவசாய கட்டதனமா பேசிட்டு இருக்கிறேன்? அழகா அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க தைரியமா போங்க, கல்யாணத்துக்கு நான் வர்றேன். கொஞ்சம் நியாயம் காலம் சுகமாத்தான் இருக்கு. இன்னும் ஒரு முறை வந்து தள்ளி விட்டு போயிரு. சரசு, இன்னைக்கு நமக்கு பஸ்ட் ராத்திரியா? நம்ம கவுண்டர் சொன்னாரு பஸ்ட் ராத்திரினா அது நடக்கும் இது நடக்கும்னா. நீ ஒண்ணுமே பேச மாட்டேறியே. எனக்கு தலை வலிக்குது, பேசாம படு. வேணும்னா தைலம் தைச்சு விடுவா. என்ன தொந்தரவு பண்ணாத, படுக்க போறியா இல்லையா? சரி சரசு, நீ படு. சரசு, பாலாவும் சாப்பிட்டு படு. சரசு, அடிச்சுட்டேடா. டேய், ஜான் காட்டா காட்டா பாக்கலாம். என்னடா அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீளமா இருந்துச்சு, இப்ப என்ன சுருங்கி போச்சு? காட்டிட்டேன்டா. அடே அப்பு, நான் ஜான் காட்டேன், காசு கூடா. டேய் நாளைக்கு எங்க ஆத்தா சுட்டு வாங்கி கொடுத்த காசு தாண்டா வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் சரசுக்கு பூ வாங்கி தரணும், காசு கூடா. இவன் பூ வாங்கி கொடுத்தா அவன் வச்சுக்க போவான். டேய், ஏதோ பேச அடிச்சு பண்ணுவேன். என்ன அடிச்சிருக்க? அவளே மண்டே பாரு, குட்ட கத்திரிக்கா. என்னையா கவுண்டர்? என்ன இந்த ஆம்பளை கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பொம்பளை வர்றது கண்ணுக்கு தெரியல? என்னையா கவுண்டர், கடைக்கு சரக்கு வாங்கணும்னு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனீங்க, கொண்டு வந்து கொடுக்க தெரியலையா? கடைக்கு சரக்கு வாங்கலாம்னு தான் பணம் வாங்கினேன். ஆனா கடன் மார்க் வாங்க பத்தல. எது எப்படியோ எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள என் பணம் வந்து சேரணும். நாளைக்குள்ள உங்களுக்கு வருதுமா? நாளைக்கு வருது. நான் வர்றேன். வருது, போங்க. மறுபடியும் யாரு? 4 புடவை துவைக்க இவ்வளவு நேரம் ஐயா? வீட்டுல அரிசி எல்லாம் ஊற போட்டுக்க எப்பயா வந்து ஆட்டுறது? அதெல்லாம் பொழுது போறதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலை. இப்ப ரெடி அவசரம். இந்தா வரும்போது ஒரு கூட தண்ணி தூக்காது. இவதானா? இதுக்கு எங்க விட்டு ஆம்பளை எவ்வளவோ தேவையில்ல. எனக்கு கை கால் அமுக்கி விடுறதோட சரி. கை கால் அமுக்கி விடுறாங்க? உனக்கு கை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னே தெரியல. குத்து மதிப்பா அமுக்குவான் போல் இருக்கு. வீட்டுக்கு ஒரு மருமக கொண்டு வர்றது வயசான காலத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்குமேனுதான். இவ என்னடா உலகத்திலே இல்லாத அதிசயமா பெரிய படுப்பு படிச்சிட்டோம்னு புஸ்தம் கைமா உக்காந்துகிட்டு இருக்கா. உழுத மாடு ஊருக்கு போச்சான், ஏறு கலப்பை எதற்க வந்துச்சாங்கிற கதையா. மருமக வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இருக்கிற நிம்மதி இல்லாம போயிடும் போல இருக்க. காலையில எழுந்திருச்சோமா, வாசல கூட்டணுமா, கோலத்தை போட்டோம். சரசு, நேத்து உன்னை அம்மா திட்டுச்சுல்ல, நீ ஒரு வேலை செய்யலன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதான் அம்மால நேரம் பார்த்து எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். நீ ஒரு வேலை செய்ய வேணாம். அது என்ன வெள்ளையா இருக்கு? சரசு ஏன் பேச மாட்டேது? என் மேல கோவம். நீ சாப்பிடு, உன் பொண்டாட்டி கூப்பிட்டு சாப்பிட சொல்லு. அம்மா, என்னம்மா சரசுக்கும் கூழ் ஊத்துற? என்னடா புதுசா கேக்குற? நம்ம என்ன குபேரம் பரம்பரையா? எப்பவும் குடிக்கிற கூழ் தானே, அவளையும் சாப்பிட சொல்லு. சரசு இதெல்லாம் சாப்பிடாது, சோறு தான் சாப்பிடுமா. அது வசதியான வீட்டுல வளர்ந்த பொண்ணு, சோறு பொங்கி போடுமா. பொண்டாட்டி மேல அவளை அக்கறை இருக்கிறவன் 4 காசு சம்பாதிச்சு வந்து கையில கொடுத்துட்டு சோறு பொங்கி போட சொல்லணும். அதுக்கு வக்கு இல்ல. வாய் சாவிடால பாரு. ஏன்டா இங்க உயிரை வாங்குற? இருமா, நான் வர்றேன்.
சரசு நேரம் ஆச்சுல, நீ சாப்பிடு சரசு. நானும் அம்மாவும் அப்பவே சாப்பிட்டோம். சாப்பிடு சரசு. என்ன பாக்கியம், ஈரப்பொருளோட பிள்ளைக்கு தண்ணி ஊத்துற, ஏதாவது வேண்டிட்டியா? ஆமா அழகு, என் பிள்ளைக்கு முடியாம போச்சு. நானும் எத்தனையோ வைத்தியம் செஞ்சேன், எதுலயும் குணமாகல. அப்புறம் நம்ம கவுண்டர் கொண்டாட்டி வசந்தியக்கா சொல்லுச்சு, இந்த மரத்தடி பிள்ளையாருக்கு 100 குடம் தண்ணி ஊத்துனா அவர் மனசு குளிர்ந்தா என் பிள்ளைக்கும் குணமாயிடும் சொல்லுச்சு. அதான் நான் ஊத்திட்டு இருக்கேன். குப்பு கரெக்டா நிக்கடா. சரிடா. அழகு 100 ஆயிடுச்சு. என்னடா பண்ணுன? ஏன்டா கையெல்லாம் ரணமா இருக்கு? இதுவா நம்ம ஊர் மரத்தடி பிள்ளையாருக்கு 100 கூட தண்ணி ஊத்துனா நம்ம சரசோட குணமாயிடுன்னு பாக்கியம் சொல்லிச்சு. அதான் ஏதோ புண்ணாயிடுச்சுமா. உனக்கு என்னடா தலையெழுத்து? அவளுக்கா நீ ஏன்டா ஊத்துன? சரசு சரசு நீதான் உயிரை விடுற. அவன் உன்னை புருஷன்னு கொஞ்சமாவது மதிச்சு நடக்கிறானா? என்னவோ அப்படி விவரம் பேசுற? என்ன இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டில. அவளுக்கு நான் சேம வேற யாருமா செய்வா? சத்தம் போடாத, சரசு தூங்குது. மருந்து போடு. அழகே இங்க வா. கல்யாணத்துக்கு முன்னால கல்லு தடிக்கு விழுந்தாலும் கவுண்டர் கடையில் தான் விழுவேன். இப்ப இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறிய. புருஷனும் பொண்டாட்டி அவ்வளவு அந்யோன்யம் ஆகிட்டீங்களோ? இல்ல கவுண்டர், சரசு என் கூட பேசுறதே இல்ல. விவரம் தெரிஞ்ச பொண்ணு எங்க பேசினா நேரம் வீணாயிருமோன்னு நினைக்கிறது போல் இருக்கு. என் வீட்டுக்காரிக்கு அதெல்லாம் தெரியறது இல்ல. பேசியே பொழுத போக்கிடுறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கவுண்டர், என் கூட பேசுறது இல்ல, என்ன தொட கூட விடுறது இல்ல கவுண்டர். உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கா. நீ பழனி மேல படிக்கட்டு மாதிரி கோணல் மாடலமா இருக்க. ஏதோ ஒரு பொய்ய சொல்லி நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அது இப்ப வந்து உதைக்குது. இங்க பார், நான் ஒரு ஐடியா தர்றேன், அதுபடி நட, எல்லாம் சரியாயிடும். என்ன ஐடியா கவுண்டர்? நீங்க பேசாம மெட்ராஸுக்கு போய் யாரையாவது புடிச்சு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து 4 காசு சம்பாரிச்சிட்டு நாகரீகமா வாங்க. அப்புறம் பாருங்க, சரசு காலமெல்லாம் உங்க காலடியிலே விழுந்து கிடப்பா. அப்படியே கவுண்டர்? ஆமாங்க, உடனே கிளம்புங்க. அடிச்சா நீ நான் எங்க சுட்டேன்? நீ தானே பீடியை வாங்கிருந்த. தெரியாம அடிச்சுட்ட, மன்னிச்சுக்கப்பா. அண்ணே வாங்க. என்னடா சாம்பார், எப்படி இருக்கிற? வாங்க. ஏண்டா சாம்பார், ஊர்ல ஏதாவது விசேஷம் உண்டா? அண்ணே நீங்க ஊருக்கு போனாலும் போனீங்க, நடக்க கூட நடந்து போச்சு. அப்படி என்னடா நடந்து போச்சு? நம்ம சரசுக்கும் அந்த கோணாங்கி போய் அழகுக்கு கல்யாணமே முடிஞ்சு போச்சு. என்னடா விளையாடுறியா? நான் விளையாடலண்ணே, வீதி விளையாண்டுருச்சு. கூழு சாப்பிடுறவன் கூழு தான் சாப்பிட முடியும், வடை பாயசம் சாப்பிடுறவன் வடை பாயசம் தான் சாப்பிட முடியும். யாராருக்கு என்ன கொடுப்பனையோ அப்படித்தான் நடக்கும். நீங்க கொடுத்து வைக்காதவங்க, அழகு கொடுத்து வைக்கவன் வடை பாயசத்தோட சாப்பிடுறான். சாப்பிடுறது கேள்விப்பட்டேன். சரசு, கல்யாணங்கிறது ஆண்டவன் போட்ட முடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த மட்டும் ஆண்டவன் முடிச்சு போடுறதுக்கே மறந்துட்டான். ஒருத்தன் கட்ட வேண்டிய தாலியை இன்னொருத்தன் கட்ட முடியாது. அந்த விஷயத்துல
என்னை விட அழகு ரொம்ப கொடுத்து வச்சவன். எங்கிருந்தாலும் வாழ்க. 4 பேர் பார்த்தா 4 விதமா பேசுவாங்க. நீ போ சரசு. பிள்ளையாரப்பா, உன்னை நிமித்தம் நான் மெட்ராஸ்க்கே வந்திருக்கேன். என்கிட்ட இருக்குது 50 ரூபா. வேணும்னா பாத்துக்க. இந்த பணம் தீர்றதுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும். நான் வர்றேன். எப்பயாவது ஊருக்கு போறதுக்குள்ள பெரிய வேலை கிடைச்சிடணும். சார் ஒரு நிமிஷம். என்ன? வயிற்ற பசிக்குது சார். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. ஏதாவது காசு இருந்தா கொடுங்க சார். இந்தா 10 காசு. யோ என்னையா பிச்சைக்காரத்தனமா 10 காசு கொடுக்கற? ஒரு 10 ரூபாய் கூட. பையில தான் அவ்வளவு காசு வச்சிருக்கல. 10 ரூபாயா? அதுக்கு வேற ஏமாந்தணும் பாரு. இந்த பாரு, இப்ப நீ 10 ரூபாய் கொடுக்கலன்னா விவகாரம் வேற மாதிரி ஆயிடும். என்ன பண்ணுங்க? இப்ப நான் உன்னை பார்த்தேன் அப்பா அப்பான்னு கத்துவேன். அதோ உட்காந்துருக்கு பாரு ஒரு அம்மா. அது ஓடி வந்து உன்னை மச்சான் மச்சான்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவும். அப்புறம் இந்த ஊர் பேட்டையே கூடிடும். அப்புறம் அடி உத. நீ போலீஸுக்கு போறதெல்லாம் அடுத்த விவகாரம். எங்களுக்கு இந்த போலீஸ் ஜெயில் அடி உத இதெல்லாம் ரொம்ப சர்வீஸா போச்சு. ஆனா இது உனக்கு மான பிரச்சனை. நல்லா யோசிச்சுக்கோ. இப்ப நீ ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கொடுக்குறியா இல்ல நான் கத்தட்டுமா? ஏய், நீ கத்துறேன் கத்திக்கடா. எங்க மச்சான் போயிருந்த? போ சொல்ல வஞ்சர மீனாட்ட போன வர சொல்ல வாழக்கருவாட வந்துக்கிறியா மச்சான்? நான் உன்னைய முன்னாலையில முடிஞ்சு வச்சுட்டேன். என்ன நீ எங்க மச்சான் வச்சுக்கிற? பாசமலர் மாதிரி என் தங்கச்சி வளர்த்தண்டா. அவளை பேப்பார்த்த விட்டு போயிட்டேடா. எங்களை பேஸ் பண்ணி தண்டா பாசமலர் பணம் வைத்துக்கிறாங்க. உங்களை பார்த்து பாசமலர் படம் எடுத்திருக்க மாட்டாங்களா? ரத்த கண்ணீர் தான் எடுத்திருப்பாங்க. வணங்கப்பா. நீ அம்மா சும்மா இருக்க? சாப்பிடுமா? வேற என்ன வேணும் சார்? சூடு என்ன இருக்குது? சிக்கன் சூப் இருக்கு சார். வேண்டாப்பா, பில் கொண்டா. பில் எவ்வளவு வாதியாரு? 49 ரூபா 50 காசு கொடுத்துரு. இந்த பணத்தை அவன்கிட்டயே கொடுத்துக்கலாம். அடியாவும் மிச்சமா இருக்கும். இதுக்கே பயந்தா எப்படி வாதியாரு? இன்னும் சோடா இருக்குது, பீடா இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்க மூவ வாங்க. அண்ணா வரணுங்கண்ணா. பாருமா, தைரியம் தான் புருஷ லட்சணம். இப்படி கோலத்தனமா இருந்தா மெட்ராஸ்ல வாழ்க்கையே நடத்த முடியாது. எவன் தகராறுக்கு வந்தாலும் மொத அடி நம்ம அடிச்சிடணும். ஆட்டோமேட்டிக்கா ஜகா வாங்கிடுவான். போட
எப்படிமா கரெக்டா? ஆட்டோ வருமா சார்? எங்க சார் போகணும்? அடையார் கேட் ஹோட்டலுக்கு போகணும். உட்காருங்க சார். ஏன் சார் ஒரு பாக்கெட் சிகரெட் போக 100 ரூபாய்க்கு மீறி சில்லறை இருக்குமா? இல்ல சார். என்னங்க இது பெரிய வம்பா போச்சு. கவர்மெண்ட்லயே தேவையான அளவுக்கு சில்லறை அடிக்க மாட்டேங்கிறேன். வீட்லயே வச்சு அடிச்சுக்கலாம்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். ஏன் சார் உங்ககிட்ட ஒரு 5 ரூபா இருக்குமா சார்? இருக்கு சார். ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்க, கட் பண்ணும்போது சேர்த்து கொடுத்து. சரி சார். மாமா அப்படியே எனக்கு ஒரு முறுக்கு. சரிங்க. தேவி பேருடைய தேட்டர் விலைக்கு வருதாமா, வாங்கிக்கலாம்னு இருக்கேன். வாங்கிங்க. அப்ப அலங்கா தேட்டர் என்ன பண்ணுவாங்க? பாப்பா ஓ வந்துட்டியா? எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருங்க. உங்களை நம்பிதான் இருக்கேன். பாம்பே பிரான்ச்சுக்கு போயிடுறியா? வெளிநாட்டுக்கெல்லாம் வேணாம் சார். இங்கே அக்கா மொத்தம் நல்ல வேலை வாங்கி கொடுங்களேன். என்னையாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க சார்? ஒரு நிமிஷம் பாத்துறேன் சார். இறங்கு. இதுக்கு தான் இந்த ஆட்டோல ஏறக்கூடாதுன்னு சொல்றது. மாசம் வந்தாப்பா வீட்டுல 4 கார் இருக்குது, என்ன பிரயோஜனம்? கொண்டாட்டி ஒரு கார் எடுத்துட்டு கிளப்புக்கு போயிட்டா, இன்னொரு காரை தங்கச்சி எடுத்துட்டு காலேஜுக்கு போயிட்டா. இப்ப தேர்தல் வேற வருதா? நம்ம தொகுதியில் நிக்கிற ஆளுங்கட்சிக்கார ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டா, எதிர்கட்சிக்கார இன்னொரு வண்டி எடுத்துட்டு போயிட்டா. நாம நடுத்தருவில் நிக்கிறோம். பொழப்பு எப்படி இருக்குன்னு பாரு. 5 நிமிஷம் பொறுத்துக்குங்க சார். நாங்க என்ன கல்யாண வீட்டுக்கு சாப்பிடவா போறோம்? பிசினஸ் விஷயமா போறேயா? 5 நிமிஷம் லேட்டா போனா கூட ₹1,00,000 போச்சு. நீயா கொடுப்ப? எஸ்பி ஒழுங்கா கட்டுறது இல்ல. இதுக்கு தான் இந்த ஆட்டோல ஏறவே கூடாது. என்ன திருப்பி என்ன பாச்சு? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. உங்களை அடையாள டிராப் பண்ணிடுமா? சார் இல்ல போயிருங்க சார். உட்காருங்க சார். அண்ணா வீட்டுல என்னாச்சுன்னு பாருங்க. நீ போப்பா. வந்துட்டாங்க பாரு ஏமானி பசங்க. டேய் வண்டி நிறுத்துற சார் கூப்பிடுறாரு சார். அதுவா 20 ரூபா கொடுத்தேன். மீட்டர் சார்ஜ் 7,000 ரூபாய் ஆயிருச்சு. மீதி காசை கொடுக்கணும்னு துடிக்கிறான். நான் தான் எந்த ஆட்டோக்காரர்கிட்டயுமே மீறி வாங்குறது இல்லையே. நமது ராயல் ஃபேமிலி ஆச்சாமா. நீ போமா. பரவாயில்ல, மீதி காசை நீயே வச்சுக்க. சார் தினமும் உங்களை மாதிரி ஒரு சவாரி எனக்கு கிடைச்சா ஒரு ஆட்டோ வாங்கிடுவேன். இன்னொரு ஆட்டோ வாங்குறியா, இருக்கிற ஆட்டோ வைக்கிறியா, நான் முடிவு பண்ணுவேன். சார் டாக்ஸி வாங்கலாம்ப்பா. நிறுத்து. ஹலோ அங்கமுத்து, என்னமா சௌக்கியமா இருக்கியா? என் பேர் அங்கமுத்து இல்ல தங்கமுத்து. தங்கமுத்துன்னு தான் கூப்பிட்டேன். மாதிரி கேட்டுச்சா? ஆமா, அப்பா அம்மா ஊர்ல சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருந்தியே, இப்ப எப்படி? இப்ப இந்த கடையில தான் சார் வேலை பாக்குறேன். தம் அடிக்கிறேன். முதலாளி ஊர்ல இல்லையா? ஆட்டோவை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். சாவகாசமா பேசுவோம். 100 ரூபா இதுக்கு தான் சொன்ன. அப்பவே சில்லறை மாத்தி வைக்கலான்னு கேட்டையா? உனக்கு ஏதாவது செலவு பண்ண வேணுமா? அதெல்லாம் வேணாம் சார். பாருமா, நானும் மத்தவங்க கிட்ட காசு கேட்க கூச்சப்பட மாட்டேன். மத்தவங்களும் எங்கிட்ட கூச்சப்படக்கூடாது. வேணும்னு கேட்டு தரேன். ஆண்டோ புண்ணியத்துல எப்போதும் 10-20 பையில இருக்கு சார். எவ்வளவு? 10-20. அப்ப ஒரு 10 ரூபா கொடுத்து ஆட்டோவை கட் பண்ணிரு. சிஸ்டர் ஒரு 10 ஹார்லிக்ஸ் எடுங்க. வேலை விஷயம் என்னாச்சு? எது வரைக்கும் படிச்சிருக்கேன்? 3வது வரைக்கும் படிச்சிருக்கேன். கடைசி கலெக்டர் வேலை கிடைச்சா பரவாயில்ல. 3வது வரைக்கும் படிச்சிருந்தா கலெக்டர் வேலையில லாய்க்கல. உன்னை பெரிய மாஸ்டர் ஆக்குறீங்க. மாஸ்டர் போட்டா ரெடியா? ரெடி. கவுண்டர் யாரது? ஓ நீயா? ஊருக்குள்ளேயே நீதான் ஆனழகன் நினைப்போ? ஏய், இந்த 34 வயசுலயே தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி நான் தெருவில் நடந்தா நடக்கிறதே வேறடா. என்ன வேணும்? சிகரெட் வேணும். காசு கொடு. இந்தா. ஏண்டா 1 ரூபாய் நோட்ல உலகமே தெரியுது. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா? வேற நோட்டு கொடு. வேற நோட்டு இல்லையே. வேற நோட்டு இல்லையா? அப்ப சிகரெட் கொடு. 10 வச்சாயா? இல்ல நான் அணைச்சு வேற உனக்கு வித்துறேன். 10 பைசா இல்ல. நீ கெட்ட கேட்டுக்கு பர்ஸ் வேற. அசல் தான் என்கிட்ட இல்ல, நகல் தான் இருக்கு. என்ன பழைய வயிறுன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். என்னைக்கு நீ எனக்கு கிடைக்கலையோ அன்னைக்கே உன் மேல இந்த காதலை பாசமா மாத்திக்கிட்டேன். ஆனா ஒண்ணு சரசு, உன் வாழ்க்கையில இனி நான் குறுக்கிடவே மாட்டேன். என்ன நம்பு. ஒரு நிமிஷம் சரசு, இன்னைக்கு நீ இன்னொருத்தனுக்கு மனைவி ஆயிட்ட. இனிமே உன் போட்டோ எங்கிட்ட இருக்க கூடாது. இந்தா, கூடிய சீக்கிரம் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஒண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம வெள்ளையம்மா தான். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா வெள்ளையம்மாவே ஏத்துக்க போறேன். இல்லையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை
போறியா? பொம்பளை பிள்ளைங்க நடமாடுற தெருவுல உனக்கு வெக்கமா இல்ல? குடிக்க வேண்டியதுதான். அதுக்காக இடுப்பு வேட்டி அவுந்து விடுற அளவுக்கா? என்னை பார், 250க்கு மேல சாப்பிட்டிருக்கேன். எவ்வளவு நிதானமா உங்ககிட்ட நான் நின்னு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நிதானம், நேரம். இதெல்லாம் தலை விதியா? நல்லா கீழே குனிஞ்சு பாரியா? ஏதோ வேட்டி நான் வேட்டிதான். என்ன அது பட்ட பகல்ல? பட்ட பகல்ல குடிச்சதை தாண்டி நான் பல பேருக்கு பெரிய குடிமகன்னு தெரியும். வள்ளி. வள்ளியா? யாரு அந்த கள்ளி? வெள்ளி போட்ட ஞாபகத்துல வள்ளின்னு வந்துருச்சு. 7 வயசாச்சு, உருப்படியா எதை சாதிச்சிருக்க? சாதனையை பத்தி என்கிட்ட பேசாதடி. சிங்கக்குட்டி மாதிரி ராம புள்ளிய பெத்து வச்சிருக்க. இதுக்கே மேல முச்சு கீழ் முச்சு வாங்குது. ஏன் புடிச்சு புடிச்சு குடிய கெடுக்கிற? குடிய கெடுக்கிறேனா? நான் ஒரு குடியவே வாழ வச்சிருக்கேன்டி. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய்ய சொல்ல சொல்லி நம்ம அழகுக்கு சரசுவ கட்டி வச்சிருக்கேன். ஐயா, இதெல்லாம் ஓவல தானே? ஆமா, அவனுக்கெல்லாம் ஏதுடி இவ்வளவு அறிவு? நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை கட்டிக்கிட்டவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் உன் புருஷன். இந்த காலத்துல எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டாண்டி. பாருமா, வீட்டுல இருக்கிறத வச்சு நேர்ந்து நிறைவேத்தான் போகணும். அதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகு. என்ன சரசு, ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லக்கா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருந்தா எப்படி? நெட்டையோ குட்டையோ நாம தான் சரிப்படுத்திட்டு போகணும். யாருக்குமே நினைக்கிற வாழ்க்கை சரியா அமையலன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை வீணாக்க கூடாது இல்லையா? புருஷன் படிக்காதவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குடிகாரனாவோ கொடுமைக்காரனாவோ இருக்க கூடாது. அழகில்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டிய அடிமைப்படுத்துறவனா இருக்க கூடாது. இந்த விஷயத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. சன்னிதியிலதான்க்கா மனசுக்கு நிம்மதியே உண்டாகுது. சரசு, கட்ட புருஷனை கடவுளா நினைச்சோம்னா நிம்மதி கோயில்ல மட்டும் இல்லடி, குடும்பத்திலையும் கிடைக்கும். நாமளா ஒருத்தனை பார்த்து ஆசைப்பட்டு கட்டிக்கிறத விட அவன் நம்ம மேல ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டான்னா அந்த வாழ்க்கைய சந்தோஷமா தான் இருக்கும். அழகு உன்னை கட்டிக்கணும்னு ஒத்த கால நின்னா கட்டிக்கிட்டா நீ அவனை உதாசனப்படுத்திட்ட. இப்ப தாண்டி மனசுல அவனுக்கு இடம் கொடுத்திருக்க, அது நிரந்தரமா இருக்கட்டும். இனிமே நீ சரிக்கா, இனிமே நானும் அவரும் சந்தோஷமா இருப்போம். சொக்குப்பொடி போட்டாயே மாமா கண்ணாலே, சொன்னபடி கேட்டு நான் வாரேன் பின்னாலே. செந்தரும்பு மேலே சித்தரும்பு போல நான் பட்டுக்கவா பட்டுக்கவா. சொக்குப்பொடி போட்டாயே மாமா கண்ணாலே, சொன்னபடி கேட்டு நான் வாரேன் பின்னாலே.
பொடி சொக்கு பொடி போட்டா ஒரு பொண்ணு கண்டாலே சொன்னபடி கேட்டு நான் வந்தேன் பின்னாலே செங்கரும்பு மேலே சித்தெரும்பு போலே நான் தொட்டுக்கவா பட்டுக்கவா சொக்கு பொடி போட்டா ஒரு பொண்ணு கண்டாலே சொன்னபடி கேட்டு நான் வந்தேன் பின்னாலே கட்டிலறை பாடம் கிட்டவில்லையே கண்ணீரமானை தொட்டதில்லையே முத்துயிரால் முத்தமில்லையே முன்னிருந்த போதும் சித்தமில்லையே கட்டிலறை பாடம் கிட்டவில்லையே கண்ணீரமானை தொட்டதில்லையே முத்துயிரால் முத்தமில்லையே முன்னிருந்த போதும் சித்தமில்லையே கண்ணே எந்தன் பொன்னே உன்னை கையில் அள்ளவாமெல்ல சொக்கு பொடி போட்டாயே மாமே கண்ணாலே சொன்னபடி கேட்டு நான் வரேன் பின்னாலே செங்கரும்பு மேலே சித்திரம்பு போல நான் தொட்டுக்கவா பட்டுக்கவா சொக்கு பொடி போட்டா ஒரு பொண்ணு கண்டாலே சொன்னபடி கேட்டு நான் வந்தேன் பின்னாலே செங்கரும்பு மேலே சித்தெரும்பு போல நான் தொட்டுக்கவா பட்டுக்கவா சொக்கு பொடி போட்டாயே மாமே கண்ணாலே சொன்னபடி கேட்டு நான் வந்தேன் பின்னாலே வணக்கம் சார். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது யாருக்கு? சரசுக்கு. நம்ம சரசுக்கா? ஆமாங்க. அதையும் கொடுத்துருங்க, நான் அந்த பக்கம் தான் போறேன். நானே கொடுத்துறேன். ரொம்ப நல்லதா போச்சு, எனக்கும் வேலை மிச்சம். என்ன அழகு, ஊருக்கு வரதா லெட்டர் போட்டியா? நேத்தே போட்டேன். ஆமா, என்ன பொண்டாட்டி போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்க? அதான் நேராவே பார்க்க போறேன். சரி, பொண்டாட்டிக்கு என்ன வாங்கிட்டு போற? பட்டுச்சேலை வாங்கியிருக்கேன். பட்டுச்சேலையா? ஹை, நான் என்னமோ உன்னை சாதாரண ஆள் நினைச்சமா? நீ பெரிய ஆளா இருக்க. பொம்பளைங்க மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன்னா எல்லா தாய் குலங்களுக்கும் பட்டுச்சேலைனா ரொம்ப பிடிக்கும். பாருமா, ஊருக்கு போய் பொண்டாட்டி பார்த்த சந்தோஷத்துல நம்மள மறந்துறாரு. அப்பப்ப லெட்டர் போடு. என்ன அண்ணே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் உயிர் உள்ள வரைக்கும் மறைக்கவே மாட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி போட்டோ வச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஊருக்கு போன உடனே உங்க போட்டோ வச்சு கும்பிட்டுட்டே இருப்பேன். என்னையா பெருசா செஞ்சுட்டேன்? பாருமா, ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதோட பின்னணியில ஒரு கதை இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கதையும் உங்கிற மாதிரிதான். என்னை விட அறிவிலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிற பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணக்குள்ள உறவே இல்லாம இருந்துச்சு. என் நிலைமைக்கு அவளை தாழ்த்த முடியாம இருந்தாலும் அவ நிலைமைக்கு நான் என்ன உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். வேலை தேடி மெட்ராஸுக்கு வந்தேன். வந்த இடத்துல போலீஸ் என்ன சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டாங்க. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு நிரந்தர கைக்கூலி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப கேஸ் தேவைப்பட்டாலும் பணம் கொடுத்து என்ன கூட்டிகிட்டு போவாங்க. நானும் போய் சாட்சி சொல்லிட்டு வருவேன். இப்படியே என் காலம் ஓடி போயிருச்சு. கடைசி வரைக்கும் என்னால ஊருக்கு போகவே முடியல. என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா. என்னாலதான் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு அப்பாவிக்கு உதவி செஞ்ச நீயாவது ஊருக்கு போய் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் இல்லையா? அதனால தான் உன்ன மனுஷனாக்குறேன். என்ன ராமசாமி? ஹலோ, இன்னைக்கு 25 கோர்ட் வரைக்கும் போனோம். கொஞ்சம் வர்றது. மாமியார் வீட்டுல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அப்ப நான் வரமா? நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வா. ஊருக்கு போய் லெட்டர் போடுமா? சரசு யாரு? சரசு, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. உள்ளவா வைரம்? பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு நான் வேலை விஷயமா மெட்ராஸ் போறேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடும். அப்படி ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வெள்ளை அம்மாவை அங்க கூட்டிட்டு போயிடலான்னு இருக்கிறேன். நீ இவ்வளவு சீக்கிரம் திருந்திடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை வைரம். எல்லாம் ஒன்னாலதான்.
இன்னைக்கு உங்க புள்ள மெட்ராஸ்ல இருந்து வராரா? என்னம்மா சொல்ற? ஆமாத்த, இன்னைக்கு அவர் வராரா? பாருங்க இந்த லெட்டரை. என் புள்ள வரான்னு சொன்னது கூட எனக்கு சந்தோஷம் இல்லம்மா. இன்னும் நீ அத்தேன்னு கூப்பிட்ட பாரு, அதுதான் எனக்கு ஆனந்தமா இருக்கு. ஆமாம்மா. அத்தை, இன்னைக்கு நானே சமைக்கிறேன் அத்தை. என் கையால அவருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசையா இருக்கு. இந்த நெல்ல புத்தி எப்ப வரும் தாமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தாராளமா செய்யுமா. போமா. என்னம்மா அப்படி மூச்சாக்கி ஓடியாரா? ஒண்ணுமில்ல மாமா, எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு, அது சொல்றதுக்காக தான் போறேன். அப்படியா? பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துச்சு. 2 பேரும் சந்தோஷமா இருங்கம்மா. அக்கா, என்ன சொல்ற? அக்கா, இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு, லெட்டர் போட்டிருக்காரு. அப்படியா? இனிமே கொண்டாட்டம் தான். பாத்தியா உள்ள புருஷன் மெட்ராஸ்ல இருந்து வர்றாருன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன அரிசியில கல்லு பறக்க வச்சுட்டு நீ புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க. ராத்திரி காதையும் அமுக்கணும். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. சாம்பாரு, நான் சொன்னதை செய்யறேன். அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் வேலை வேலைன்னு மெட்ராஸ் போனவனமா தான் இருக்கீங்க. ஆனா வேலை தான் கிடைக்கல. ஆனா இந்த தடவை போங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஏன்னா என் குழந்தை கற்பனை சாமியை வேண்டி இருக்கேன். அப்படி வேலை கிடைச்சதும் நம்மளையும் கூட இழுத்துக்குங்க. கண்டிப்பா. அடப்பாவீங்களா, நீங்க நாசமா போகும். என் பிள்ளைய இப்படி அநியாயமா கொண்டு போயிட்டானுங்களே. எந்த பாவியோ தப்பு பண்ணி என் பிள்ளை தலை மேல தூக்கி போட்டுட்டானுங்களே. அவனுங்க நல்லா இருப்பானுங்களா? என்ன செய்யறியோ எது செய்யறியோ எனக்கு தெரியும். என்னாச்சு? அழகு சுந்தரத்தை போலீஸ்ல கைது பண்ணிட்டாங்களா? தந்தி வந்திருக்கு. இப்பதான் கழுதாசி போட்டான் என் புள்ள. அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஒரு தண்ணி வந்திருக்கேன். நான் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு எனக்கு தெரியலையா. இப்பதான் என் புருஷன் வராருன்னு சந்தோஷமா சொல்லிட்டு வந்துச்சு, அதுக்குள்ள இப்படியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் முன்னாடி ஒண்ணு சேர்றது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்கியா. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, கவலைப்படாதீங்க. எனக்கு மெட்ராஸ்ல மேல் மட்டத்துல எல்லாரையும் தெரியும். நேர்ல போனா அழக வெளியில கொண்டு வந்துடலாம். காசு பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. 2 பேரையும் கூட புறப்படுங்க. நானும் இப்ப மெட்ராஸ் தான் போயிட்டு இருக்கிறேன். பட்டணத்துக்கு நான் வந்து என்னையா செய்ய போறேன்? எனக்கு காலம் தெரியாது, தலையும் தெரியாது. அவன் படிச்சவோ, 4 விதமும் தெரிஞ்சவோ. அவளை கூட்டிட்டு போய்யா. நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாதுயா. எப்படியாவது என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறியா. உனக்கு கோடி புண்ணியம். என்ன கவலைப்படாதீங்க. போமா, தம்பிக்கு எல்லா விவரம் தெரியும். சீக்கிரம் போமா பிளீஸ். அரசு வேகமா நட, ட்ரெயின் போயிட போகுது. ஏவர நின்னுட்ட சரசு, இப்ப நீ என்னோட ஓடி வந்துட்ட. நீயும் நானும் ஓடி போயிட்டதா நம்ம சாம்பார் மூலமா ஊர்ல சொல்லிட்டேன். இனிமே நீ ஊருக்குள்ள போகவே முடியாது. நீ என்ன சொல்ற? அன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி என் முகத்துல நீ காரி துப்புன. இன்னைக்கு இந்த ஊரே உன்னை காரி துப்புற அளவுக்கு வைக்கிறேன் பாரு. அப்படின்னா எனக்கு வந்த தந்தி எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். அடப்பாவி, உனக்கு வந்த லெட்டரை நான் குடுக்கறதா வாங்கி பிரிச்சு பார்த்தேன். அதுல உன் புருஷன் இன்னைக்கு வரதா எழுதியிருந்தான். அவன் வரத்துக்குள்ள உன்னை அனுபவிக்கணும்னு திட்டம் போட்டேன். அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை செட்டப் பண்ண. அன்னைக்கு என்கிட்ட திருந்துட்டுதா சொன்னியே, அது ஒரு நாடகம். வெள்ளையம்மாவை ஏத்துக்கிறதா சொன்னது அது வெறும் பேச்சு. இத பாரு, நான் காதல்ங்கிற பேர்ல இதுவரையில எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் என்னோட மனச பறி கொடுத்ததே இல்ல. அடகு வெப்ப அப்பப்ப திருப்பிக்குவேன். ஆனா உங்ககிட்ட தான் அதை நான் பறி கொடுத்துட்டேன். அதுக்காக அந்த இதயத்தை நான் திருப்பி கேட்கல. அதுக்கு பதிலா உன்னோட இளமையை கேட்கிறேன். கொடுத்துருமா? கையேடு.
நான் ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ பாஞ்சாலியா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி செய்யலாம்? தும்பப்பூ மாதிரி இருக்கிற உன் மேனிய நான் துன்புறுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு அதுலதான் ஒரு இன்பம் இருக்குன்னு நினைச்சீன்னா அதை நான் செய்ய தயங்க மாட்டேன். வைரம், உன்னை கை எடுத்து கும்பிடுற, என்ன ஒண்ணு செஞ்சிடாத. நீ கெஞ்சியே பழகிட்ட, நான் கொஞ்சியே பழகிட்டேன். உனக்காக நான் மாத்திக்க முடியுமா என்ன? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் என் புருஷனும் ஒண்ணு சேர்றோம். தயவு செஞ்சங்களை பிரிச்சிடாத வைரம். ஒரு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? சுருக்கமா சொல்ல போனா இறக்காங்கிறதே இந்த நாட்டுக்கு எங்கிட்ட இருந்துதான் சப்ளையே ஆகுது. ஆனா தற்போதைக்கு ஸ்டாக் இல்ல. உன் நேரம் எங்கடி ஓடுற?
நாங்க ஒண்ணும் உங்களுக்கு எடுக்கல இருக்க மாட்டோம். நீங்க எங்களுக்காக ஒண்ணு தேவை வேணாம். நடக்கட்டும். நாங்க வீட்டுக்கு போறோம். இன்னைக்கு உன் காட்டுல மழை. அப்புறம் என்ன பிள்ளை அவங்களே சொல்லிட்டாங்க. அழகு, உங்ககிட்ட இருக்கிற சகல ஆயுதங்களையும் பயன்படுத்துங்க.